நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எடிட்ஸ் ஆஃப் ஏஎம். இந்த மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கதை மலைகளின் ஆழத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிங் யூயி மலை ரேஞ்சில் இருக்கிற டோட் ரிட்ஜ் அப்படின்னு ஒரு உயரமான இடம். அங்கே தான் இந்த சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல டோட் கிராமம்னு ஒரு செட்டில்மெண்ட் இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா ரொம்ப டல். வீடுகள் காலியா, உயிரே இல்லாத மாதிரி சும்மா அமைதியா கிடக்குது. ஒரு ஆள் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். டா, நம்ம ஓல்டு லீடர் இருந்தப்போ நம்ம செம்ம பவர்டா. சுற்றுல இருந்த பேண்டிட்ஸ் கூட நம்ம கிட்ட அடங்கி நடந்தாங்க. ஆனா அவன் போனதுக்கப்புறம் எல்லாம் களைஞ்சு போச்சு. இந்த நியூ லீடரை விட்டுட்டு நம்ம ஆளுங்க ஒன்னொன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்கடா. நம் மனசு நொந்தபடி சொல்றான். இப்போ லிட்ரலி அவர்களே 2 பேர் தான் பேலன்ஸ். அதுலயும் ஆஃபீஸர் சீக்கிரம் வரப்போறாங்க. பேண்டிட்ஸை கிளியர் பண்ண போறாங்க. இங்க இருந்தா நம்மளால சர்வைவ் பண்ண முடியாதுடா, கிளம்பலான்னு பாரு. நான் அவன் அவசரப்படுத்துறான். அந்த நேரத்துல இன்னொரு ஆள் என்ட்ரி அடிக்கிறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு போல்ல தொங்கிக்கிட்டே கொஞ்சம் ஆட்டிடியூடா, இந்த நியூ லீடர் 18 வயசு தாண்டா, இன்னும் கிட்டு மாதிரி இருக்கான். நாம அவனை விட்டுட்டு போக போறோமான்னு கேட்குறான். ஆனா அதே நேரத்துல யாருக்காவது போகணும்னா இப்பவே போங்கன்னு கத்துறான். அடுத்த செகண்ட்ல சிரிச்சுட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன்னு சொல்லிட்டு ரன் அடிச்சிடுறான். அவன் போனதும் மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிச்சுட்டு சரி நாமளும் போயிடலாண்டான்னு முடிவு பண்றாங்க. இதுக்குள்ள சாங் டாலாய் ஒரு உடன் சேர்ல உட்காந்துட்டு தலையை பிடிச்சுக்கிட்டு ஐயையோ என்னடா இது, பிரெயின் ஸ்பிளிட் ஆகுற மாதிரி பெயின்னு புலம்புறான். மெமரிஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி அவன் மைண்ட்ல ஓடுது. நான் வேற வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆயிட்டேனான்னு கன்ஃபியூஸ் ஆகுறான். உண்மையில அவன் ஒரு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். கம்ப்யூட்டர் முன் உட்காந்து ஹார்ட்ஸ் ஆஃப் த மவுண்டன் பேண்டிட்ஸ்னு கேம் ஆடிக்கிட்டு இருந்தப்போ சடனா ஃபெயிண்ட் ஆயிட்டு இப்போ இந்த வேர்ல்ட்ல வேக்கப் ஆயிருக்கான். ஓல்டு மெமரிஸும் கரண்ட் பாடி மெமரிஸும் மிக்ஸ் ஆகி ஃபுல் குழப்பம். அந்த மெமரிஸ்ல இந்த டோட் கிராமம் டோட்டல் வர்ஸ்ட் கண்டிஷன். அவன் டேட் இறந்ததுக்கப்புறம் இந்த புவர் வில்லேஜுக்கு அவன் லீடர் ஆயிட்டான். டாவ்னு ஒரு எம்பையர் 120 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு காலத்துல 108 சிட்டிஸ், 13 ப்ரிஃபெக்சர்ஸ் எல்லாம் ரூல் பண்ண பெரிய பவர். ஆனா இப்ப பவர் டவுன். வார் ஆஃப்டர் வார், மக்கள் சஃபர், சர்வைவ் பண்ண முடியாதவங்க எல்லாம் பேண்டிட்ஸ் ஆயிடுறாங்க. உலகமே கேயாஸ். அந்த பேண்டிட்ஸ்ல ஒரு ஸ்மால் பார்ட் தான் இந்த டோட் கிராமம். ஓல்டு லீடர் இருந்தப்போ நேம் ஃபேம் எல்லாம் இருந்துச்சு. அவன் போனதுக்கப்புறம் டோட்டல் கொலாப்ஸ். சாங் டாலாய் தனியா உட்காந்து இப்ப நான் என்ன பண்றது, எப்படி சர்வைவ் பண்றதுன்னு டென்ஷனா இருக்கும்போது சடனா யாரோ ஷோல்டர்ல டச் பண்ணி வில்லேஜ் மாஸ்டர்னு கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா அது சூஷஞ்சி. இவனாவது இருக்கானேன்னு கொஞ்சம் ரிலீஃப். ஆனா நெக்ஸ்ட் செகண்ட்லே அவன், நீங்க தவறா திங்க் பண்ணிட்டீங்க, இங்க ரிசோர்சஸ் எதுவுமே இல்ல, ஒரு ஸ்கின்னி ஹார்ஸ் தான் இருக்கு, அதையாவது நான் எடுத்துக்கிட்டு போயிடலாமான்னு கேட்குறான். அதோட அந்த டைகர் ஸ்கின்னையும் கொடுக்கலாமான்னு கேட்ட உடனே சாங் டாலாய் உள்ளுக்குள்ளே பிரேக் ஆகிறான். வெளியில மட்டும் சரி எடுத்துக்கிட்டு போன்னு சொல்றான். சூஷஞ்சி ஹாப்பியா லிங்கர் ஹார்ஸையும் எடுத்துக்கோ கிளம்பலாம்னு கூப்பிடுறான். சாங் டாலாய் தனியா லைஃபை பத்தி யோசிக்கும்போது சடனா அவன் பின்னாடி ஒரு வியர்ட் சிம்பிள் தோன்றுது. அதுல இருந்து ஒரு ஹேண்ட் வந்து அவன் தலையை ஸ்லாப் அடிக்குது. அவன் ஷாக்கா திரும்பி பார்த்தா சுற்றுல இருந்த வேர்ல்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ், பிக்சல் மாதிரி ஸ்பார்க்கிள்ஸ் ஃப்ளோட் ஆகுது. அங்க ஒரு பிளாண்ட் கேர்ள் என்ட்ரி, ப்ளூ ஐஸ்ல க்ளோ. ஃபைனலி வந்துட்டீங்கன்னு சொல்றா. சாங் டாலாய் நீ யாரு, இது என்ன பிளேஸ்னு கேட்குறான். அவ கூலா இது சிஸ்டம் சப்ஸ்பேஸ், நான் சிஸ்டம் ஸ்பிரிட்னு சொல்றா. அவ கையில ஒரு ப்ளூ டைமண்ட் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகி ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. அதுல மிஷன் பாப்புலேஷன் ஒன்னாக குறையக்கூடாது, யாரையும் லீவ் பண்ண விடக்கூடாது, ஃபெயில் ஆயிட்டா சிஸ்டம் கான். உடனே சாங் டாலாய் ரியல் வேர்ல்டுக்கு பேக் வந்து ஓடி சூஷெஞ்சியையும் லிங்கரையும் ஸ்டாப் பண்றான். நீங்க இல்லாம இந்த வில்லேஜ் ஜீரோ, ப்ளீஸ் போகாதீங்கன்னு ஜென்யூனா பேசுறான். ஃபைனலி அவங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணி ஸ்டே பண்றாங்க. மிஷன் கம்ப்ளீட். ரிவார்டா ஒரு ஆக்ஸ் ஸ்கில் கிடைக்குது. இன்ஸ்டன்டா அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மிஷன் நைட் வரதுக்கு முன்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல் ராபரி பண்ணணும், இல்லனா டெத். இதை கேட்ட உடனே அவன் ஒரு பெரிய ஆக்ஸ் எடுத்து சரி யாரையாவது லூட் பண்ணலாம்னு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான், சூஷெஞ்சியையும் கூட்டிக்கிட்டு. சன்செட் டைம், மவுண்டன் பேக்ரவுண்ட் செம்ம அழகு. கையில ஆக்ஸு, மனசுல ஃபியர் பிளஸ் எக்ஸைட்மெண்ட் மிக்ஸ். சாங் டாலாய் தனது புதிய லைஃபை ஸ்டார்ட் பண்றான். ஒரு பேண்டிட் பாஸா ஃபுல் டேஞ்சரா இருக்கிற அன்னோன் வேர்ல்ட்ல. அவ மலை நடுவுல நின்னு ஒரு கவுபாய் மாதிரி ஃபுல் எனர்ஜியோட கத்துறான். சுற்றுல முழுக்க பசுமை மரங்களால மூடப்பட்ட மலைகள், பின்னாடி கண்கவர் சன்செட். அந்த சீனே ஒரு மூவி கிளைமேக்ஸ் மாதிரி ஃபீல் கொடுக்குது. அந்த நேரத்துல ஒரு ஆர்ம்டு சோல்ஜர் ஸ்குவாட் குதிரைகள்ல வர்றாங்க. சில பேர் நடந்து ஒரு கேரேஜை எஸ்கார்ட் பண்ணிக்கிட்டு ஆகுறாங்க. முன்னாடி 2 சோல்ஜர்ஸ் குதிரையில ரூட் லீட் பண்ணிக்கிட்டு போறாங்க. அப்ப ஒருத்தன் வாரியர் லின்னு கூப்பிட்டு, இந்த ஏரியால மவுண்டன் பேண்டிட்ஸ் ரொம்ப அதிகம், கேர்ஃபுல்லா இருக்கணும்,
நாம சிட்டி லார்டோட மக ஃபியான்சைய எஸ்கார்ட் பண்ணிட்டு போறோம்னு வார்ன் பண்றான். இத கேட்ட வாரியர் லின் காமா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா, இந்த எஸ்கார்ட் மிஷன் ஆரம்பிச்சதிலிருந்து ரொம்ப போரிங்டா, ஃபைட் எதுவும் கிடைக்கல, யாராவது ராப் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா என் ஸ்பியர்ல ஒரு லெசன் கற்பிப்பேன்னு போல்டா சொல்றான். அதே நேரத்துல மலை வழியோட எட்ஜ்ல சாங் டாலாய், சூ ஷெஞ்சி இருவரும் நிக்கிட்டு சன்செட் ஸ்லோலி மறையறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சூ ஷெஞ்சி கொஞ்சம் நர்வஸா, பாஸ் சூரியன் மறைய போகுது, யாரும் வர்ற மாதிரி தெரியல, நாம இப்போ ரிட்ரீட் ஆகலாம், நாளைக்கு ட்ரை பண்ணலாம்னு சஜஸ்ட் பண்றான். ஆனா சாங் டாலாய் ஸ்டபர்னா, இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு இன்சிஸ்ட் பண்றான். சில நேரத்துல கான்வாய் அருகா வருது. ஒரு சோல்ஜர் பேசுறான், இந்த எஸ்கார்ட் மிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சூ ஃபேமிலி லேடிய பிளாக் ராக் சிட்டிக்கு சேஃபா கொண்டு போகணும், அங்க சிட்டி லார்டோட சன் கிட்ட கல்யாணம் நடக்கணும், இதுல இரு ஃபேமிலிக்கும் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்றான். இன்னொரு சோல்ஜர் கேஷுவலா, நாம சிட்டி லார்டுக்காக வேலை பார்க்கறோம், யாருடா நம்ம அட்டாக் பண்ண போறதுன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் காட்டுறான். தூரத்துல இருந்து இத பார்த்த சாங் டாலாய் வந்துட்டாங்கன்னு சொல்றான். சூ ஷெஞ்சி சோல்ஜர்ஸை கவுண்ட் பண்ணி ஷாக்கா, ஐயோ இவ்வளோ பேரா, பாஸ் இது டேஞ்சரஸ், நாம பேக் போயிடலாம்னு சொல்றான். சாங் டாலாய் காமா, நீ ஃபீல் பண்றத நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றான். அதை கேட்ட சூ ஷெஞ்சி கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஆனா அடுத்த நொடியில சாங் டாலாய், கவலைப்படாத, வேர்ஸ்ட் கேஸ் நாம ரெண்டும் சேர்ந்து போயிடுவோம்னு சொல்றான். இத கேட்ட சூ ஷெஞ்சி உள்ளுக்குள்ள, எனக்கு உன்னோட சேர்ந்து போகவே வேண்டாண்டான்னு டென்ஷனா நினைக்கிறான். கான்வாய் கர்வ் ரோடுக்கு வந்துட்டு இருக்கும்போது சூ ஷெஞ்சி எஸ்கேப் பிளான் யோசிச்சு ஸ்வெட் அடிக்கிறான். திடீர்னு குதிரை பின்னாடி தடவிட்டு, இது நல்லா இருக்குன்னு கேஷுவலா சொல்லிட்டு நெக்ஸ்ட் செகண்ட்லே அன்எக்ஸ்பெக்டடா குதிரை பின்னாடி ஸ்டாப் பண்றான். குதிரை வலியால கத்தி அன்கன்ட்ரோலபிளா ஓட ஆரம்பிக்குது. சாங் டாலாய் மேல இருந்தவாறே டா சூ ஷெஞ்சின்னு பேனிக்கா கத்துறான். ஆனா அந்த ஃபெலோ மீன்வெல் சோல்ஜர்ஸ் கிட்ட, டோட் கிராமம் லீடர் உங்களை ராப் பண்ண வர்றான்னு லவுடா அனௌன்ஸ் பண்ணிட்டு சைடா எஸ்கேப் ஆகுறான். சாங் டாலாய் கண்ட்ரோல் இல்லாம குதிரையோட சோல்ஜர்ஸ் முன்னாடி பாயிறான். சோல்ஜர்ஸ் எல்லாம் பிளாங்கா ஸ்டேர் பண்றாங்க. மீன்வைல் சூ ஷெஞ்சி டிஸ்டன்ஸ்ல இருந்து கூட டிராமாவா, உயிர் வேண்டும்னா சரண்டர் பண்ணுங்க இல்லனா ஓடுங்கன்னு கத்துறான். ஆனா குவாய்ட்லி அவன் மாஸ்டரை விட்டுட்டு, மன்னிச்சிரு பாஸ், எனக்கு பெண் இருக்கா, அவளை வளர்க்கணும்னு எமோஷனலா சொல்லிட்டு ஒதுங்குறான். இத கேட்ட சாங் டாலாய் கோபத்துல வெடிக்கா, டா என்ன பிட்ரே பண்ணிட்டு ராபரியும் அனௌன்ஸ் பண்ணிட்டியேன்னு அவனை திட்டுறான். சம்ஹவ் குதிரைய கண்ட்ரோல் பண்ணி கேரேஜ் முன்னாடி நிக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள ஃபுல் பயம். சோல்ஜர்ஸ் எல்லாம் சைலண்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் ஸ்வாட் எடுக்கிறான். ஒரே ஒரு ஆள் வந்து ராப் பண்றானான்னு புரியாம இருக்காங்க. சாங் டாலாய் உடனே, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஹேண்ட்ஸ் அப் பண்ணி சொல்லிட்டு அடுத்த செகண்ட்லே ட்விஸ்ட் பண்ணி, நான் டோட் வில்லேஜ் லீடர் இல்ல, நான் தான் ஸ்காலர் சூ ஷெஞ்சின்னு பிளஃப் அடிக்கிறான். சோல்ஜர்ஸ் இதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு தலைய பத்தி டவுட்டுடான்னு. அந்த நேரத்துல கேரேஜ் கர்டன் ஓபன் ஆகுது. உள்ள இருந்து ஒரு அழகான பிங்க் ஹேர் ப்ளூ ஐஸ் லேடி வெளியே கிளான்ஸ் பண்றா. சாங் டாலாய் அவளை பார்த்த உடனே ஃப்ரீஸ் ஆயிடுறான். இவ்வளோ அழகா யாரையும் பார்த்ததே இல்லைன்னு மைண்ட் பிளாங்க். அப்பவே சிஸ்டம் ஸ்பிரிட் மேல இருந்து வந்து அவன் தலைய ஸ்ட்ராங்கா அடிச்சு, ஏய் கான்சென்ட்ரேட் பண்ணு, பர்வர்ட் மாதிரி பிஹேவ் பண்ணாதன்னு ஸ்கோல்ட் பண்றா. அவள் ஒரு ஹிடன் மிஷன் பாப்அப் காட்டுறா. இந்த லேடிய ராப் பண்ணு, கிட்னாப் லெவல், டிஃபிகல்ட்டி ஹை, ரிஜெக்ட் பண்ணலாம்னு சொல்றா. சாங் டாலாய் யோசிச்சு, ஹிடன் மிஷன்னா ரிவார்ட் பெருசா இருக்கும், சக்சஸ்னா வைஃப் கிடைக்கும், ஃபெயில்னா எனிவே டெத், ட்ரை பண்ணலாமேன்னு டிசைட் பண்றான். இதுக்குள்ள லின், இவனை நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன், 1 vs 1 ஃபைட், யாரும் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்கன்னு ஆர்டர் பண்றான். சோல்ஜர்ஸ் கிளாப் அடிக்கிறாங்க. ஃபுல் ஸ்கில் ஷோ பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்றாங்க. லின் சாங் டாலாய்க்கு, நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஃபுல் பவரா ஃபைட் பண்ணுன்னு சொல்றான். சிஸ்டம் இன்ஃபோ, அவன் பெயர் லின் ஷாவ், ஸ்பியர் எக்ஸ்பர்ட், ஃபியூச்சர் ஹீரோ பொட்டென்ஷியல். சாங் டாலாய் பிளஃப் மோட்ல, நான் பல பேரை ஏன் ஆக்ஸ்ல கொன்னிருக்கேன்னு பில்டப் கொடுத்து ஃபைட் ஆரம்பிக்கிறான். ஆக்ஸ் ஸ்விங் பண்றான். லின் ஸ்பியர்ல பிளாக் பண்றான். ஆனா அந்த பவர் ஃபீல் பண்ணி ஷாக் ஆகுறான். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் இன்னும் பவர்ஃபுல்லா போகுது. லின் பேலன்ஸ் லூஸ் பண்ணி குதிரையிலிருந்து கீழே விழுந்துடுறான். ஸ்பியர் கூட தூரம் போயிடுது. சோல்ஜர்ஸ் எல்லாம் ஸ்பீச்லெஸ். சாங் டாலாய் சான்ஸை யூஸ் பண்ணி ஹார்ஸ்ல இருந்து ஜம்ப் பண்ணி கேரேஜ் டிரைவரை கிக் பண்ணி கீழே தள்ளிடுறான். உள்ள இருந்த லேடி டென்ஷன் ஆகுதா. சாங் டாலாய் ஹார்ஸை ஸ்ட்ரைக் பண்றான். அது பெயின்ல வைல்டா ஓட ஆரம்பிக்குது. அவன் பெல்ட்டை பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சோல்ஜர்ஸ் நடுவுல சார்ஜ் பண்றான். அவர்கள் பயந்து வழி விடுறாங்க. வாங், அவனை பிடிங்க, மிஷன் ஃபெயில் ஆயிட்டா நாம எல்லாரும் செத்து போயிடுவோம்னு கத்துறான். சில சோல்ஜர்ஸ் சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிச்சுவேஷன் ஃபுல் கேயாஸ்.
டென்ஷன் பீக். சாங்டாலாய் லைஃப் ஆர் டெத் நிலைமையில ஓடிக்கிட்டே இருக்கான். ஜூ ஷென்ஜி நடந்துக்கிட்டே போயிட்டே இருந்தான். சூரியன் மறையிற நேரத்துக்குள் டோட் வில்லேஜ அடைஞ்சிட்டான். உள்ள நுழைஞ்சதும் லிங்கர்னு கத்துறான். அவசரமா உள்ள போயிட்டு உடனே அவன் பொண்ணுகிட்ட வீட்டு கதவை சீக்கிரமா பூட்டுன்னு சொல்றான். லிங்கர் குழப்பமா, அப்பா நீங்க ஒன்னா வந்துட்டீங்களே, வில்லேஜ் லீடர் எங்கன்னு கேக்குறான். அதுக்கே ஜூ ஷென்ஜி சற்று கோபத்தோட, அவன் ஒரு முட்டாள்டா, நான் சாமர்த்தியமா தப்பிச்சு ஓடலனா நீ உன் அப்பாவையே மறுபடியும் பார்க்க முடியாது இருந்திருக்கோம்னு சொல்லி வேர்வை பொங்க புலம்புறான். அவன் மூச்சே அடைஞ்ச மாதிரி, ஐயோ என்ன ஆயிடுச்சு போன்னு கஷ்டப்படுறான். அவன் பொண்ணு மெதுவா அவனை ஆறுதல் சொல்றான். அப்பா, இறந்தவங்க திரும்ப வரமாட்டாங்க, அதுக்காக இவ்ளோ கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். ஆனா ஜூ ஷென்ஜி உடனே, அவன் இறந்ததுக்காக நான் வருத்தப்படல, அவனோட நல்ல குதிரை போயிட்டுச்சுன்னு தான் கவலைன்னு சொல்றான். இத கேட்டு லிங்கர் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். அப்புறம் அவன் சீரியஸ் ஆகி, இந்த வில்லேஜ் இனிமே சேஃப் இல்ல, நாம இங்கிருந்து போகணும், கிச்சன்ல இருக்கிற பூண்டு கூட விட்டுடக்கூடாது, எல்லாத்தையும் செக் பண்ணி பேக் பண்ணுன்னு சொல்றான். அதே நேரம் அங்கங்க ஆர்ம்டு சோல்ஜர்ஸ் குதிரையில வேகமா வந்து சாங் தலாயையும் கேரேஜையும் சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாங் தலாய் குதிரையை கட்டுப்படுத்திக்கிட்டு வேகமா போடான்னு கத்துறான். அப்போ திடீர்னு சிஸ்டம் ஸ்பிரிட் மேலிருந்து தோன்றி, ஓஹோ மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், லாட்டரி டிரா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, டிரா பண்ணலாமான்னு கேட்குறான். சாங் தலாய் ஆமா இப்பவே பண்ணுன்னு கத்துறான். குதிரையை அடிச்சுக்கிட்டே டிரா பண்ண சொல்றான். சிஸ்டம் ஸ்பிரிட் சிரிச்சு, முதல்ல குதிரையை அடிக்கணுமா இல்ல ரிவார்டு எடுக்கணுமான்னு கிண்டல் பண்றான். அதுக்கே அவன் கோபமா, உன்னதான் அடிச்சுடுவேன்னு மிரட்டுறான். ஆனா அவ கியூட்டா சிரிச்சுக்கிட்டே அவனை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. சாங் தலாய் ஆல்மோஸ்ட் அழுவ மாதிரி, நான் சீரியஸ்டா, என்னால இப்போ சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல, நீ என்ன கொல்லணும்னா கொல்லுன்னு சொல்றான். ஆனா சிஸ்டம் ஸ்பிரிட் விங் பண்ணிட்டு சிரிச்சா. உடனே அவ விரல் ஸ்னாப் பண்ண ஒரு லாட்டரி மெஷின் தோன்றுது. அதுல இருந்து அவ ஸ்லோலி டிரா பண்ண ஆரம்பிக்கிறா. மீன்வைல் பின்னாடி சோல்ஜர்ஸ் இன்னும் வேகமா சேஸ் பண்ணிட்டு வராங்க. வாங் கோபத்துல அந்த பேண்டிட்ட உயிரோட தோல் உரிப்பேன்னு கத்துறான். சாங் தலாய் பயந்துட்டு, சீக்கிரமா முடிச்சிடுன்னு சிஸ்டம் ஸ்பிரிட்ட கெஞ்சுறான். அப்போ மெஷின்ல இருந்து ஒரு பால் வெளியில வந்து ஓபன் ஆகுது. அதுல இருந்து கின் மேன்னு ஒரு பவர்ஃபுல் ஹண்டர் கிடைக்கிறான். சாங் தலாய்க்கு ஷாக்கு. மனுஷனையே சமன் பண்ணலாமான்னு நினைக்கிறான். ஆனா அவன் சுற்றி எல்லாம் கல்லுதான். அவன் எங்கிருந்து வருவான், ஸ்கைலிருந்து விழுவானா இல்ல நான் சமன் பண்ணணுமான்னு குழப்பம். அப்புறம் அவன் ஃபிங்கர் காட்டி, கோ பீகாச்சு, ஐ சூஸ் யூன்னு கத்துறான். சிஸ்டம் ஸ்பிரிட் அவனை கன்ஃபியூஸ்டா பார்த்துக்கிட்டே இருக்கா. அது ஒர்க் ஆகல. அப்புறம், நான் உன்னை இட்டர்னல் சக்கூரா பெயர்ல சமன் பண்றேன்னு வேற லெவல் டயலாக் போடுறான். அதுவும் ஒர்க் ஆகல. இன்னும் பேக்கப் காலிங், வாரியர் காலிங், 1 2 3 ரெஸ்பாண்ட்னு கத்திக்கிட்டு இருக்கான். சிஸ்டம் லிட்ரலி அவனை பார்த்து என்னடா இதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறான். அப்படியே டென்ஷன் பீக்ல இருக்கும்போது வாரியர் லின் குதிரையில வந்து ஸ்பியரா கேரேஜ்க்கு ஆல்மோஸ்ட் அடிக்க போறான். திரும்ப வா, இப்போ உன்னை கொல்ல போறேன்னு கத்துறான். சாங் தலாய் கண்ணு பெருசா திறந்து பயந்துடுறான். அப்போ தூரத்துல இருந்து ஒரு குரல், கவலைப்படாதீங்க, வில்லேஜ் மாஸ்டர் கின் மேன் வந்துட்டான்னு கேக்குது. அங்க ஒரு பவர்ஃபுல் ஃபிகர், நீளமான பழுப்பு முடி, மார்புல எக்ஸ் மார்க், கையில ஸ்பியர், நேரா முன்னாடி நிக்கிறான். சாங் தலாய் மனசுல, சிஸ்டம் ரிவார்டு அப்படியே டிராப் ஆகாது, சரியான டைம்ல தான் வரணும்னு புரிஞ்சுக்கிறான். வாரியர் லின் குதிரையோட அவனை அட்டாக் பண்ண வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல. கின்மேன் சத்தமா குதிரையிலிருந்து இறங்குன்னு கத்தி ஸ்பியரை நேரா குதிரை வாய்க்குள்ள குத்துறான். குதிரை ரத்தம் சிந்தி கீழே விழுந்து லின்ன கீழே போட்டுடுது. பூம்னு தரையில விழும் சத்தம். சாங் தலாய் அதை பார்த்து வாயே பிளந்து போறான். சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஷாக்கு. வாங் கூட நடுங்குறான். ஆனா இன்னும் ஸ்வாட் எடுத்து, நாங்க பிளாக் ராக் சிட்டி லீடர் ஆளுங்க, மிஸ் சூவை ஒப்படைச்சிடுங்க, இல்லனா முழு ஆர்மியை கொண்டு வந்து இந்த வில்லேஜை அழிச்சிடுவோன்னு த்ரெட்டன் பண்றான். கின்மேன் காமா ஸ்பியர் ஸ்விங் பண்ணி ஒரு கல்ல வாங் முகத்துல அடிக்கிறான். அவன் பல்லு எல்லாம் விழுந்து போயிடுது. போயிடான்னு கத்துறான். உடனே வாங் ரிட்ரீட்னு கத்துறான். எல்லா சோல்ஜர்ஸும் ஓடி போயிடுறாங்க. கின்மேன் சாங் தலாய் கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட வேலை செய்ய வரேன்னு சொல்றான். சிஸ்டம் ஸ்பிரிட் இன்ஃபோ காட்டுறா. 31 இயர்ஸ், பவர்ஃபுல் ஹண்டர், ப்ளம் பிளாசம் ஸ்பியர் ஸ்கில், பிளாக் ராக் சிட்டில வாண்டட். அவன் பேக் ஸ்டோரி கேட்டு சாங் தலாய் சைலண்ட் ஆகிடுறான். கின்மேனோட வைஃபை சிட்டி லீடர் டார்கெட் பண்றாங்க. அவ தற்கொலை பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் ரிவெஞ்ச் எடுத்து கார்ட்ஸை கொன்னுட்டு ஃபியூஜிட்டிவ் ஆகிடுறான். இப்போ இங்க வந்திருக்கான். சாங் தலாய் மனசுல, இது கேம் கேரக்டர் ஸ்டோரி இல்ல, ரியல் லைஃப் பெயின்னு உணர்றான். அதுக்குள்ள அவன் விட்ட குதிரை திரும்பி வருது.
அதுல இருவரும் ஏறி சன்செட் பேக்ரவுண்ட்ல வில்லேஜுக்கு திரும்புறாங்க. மீன்வாயில் ஜூ ஷென்ஜி பூண்டு மாலைய போட்டு இது இல்லனா நாம உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லிங்கர் டயர்டா இதையெல்லாம் தூக்க முடியலன்னு சொல்றான். அப்போ பின்னாடி இருந்து குதிரை வேணுமான்னு குரல் கேக்குது. சாங் தலாய் கேரேஜோட வந்து நிக்கிறான். லிங்கர் லீடர்னு சந்தோஷமா சொல்றான். ஜூ ஷென்ஜி ஷாக்கா மவுத் ஓபன். நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு ஆல்மோஸ்ட் அழறான். உடனே ஆக்டிங் மோட் போய் நான் யூஸ்லெஸ், உங்களை உதவ முடியலன்னு டிராமா. சாங் தலாய் அவனை டீஸ் பண்ணி நீ தான் ஜூ ஷென்ஜின்னு சொல்லி விட்டனில்ல சோல்ஜர்ஸ் கிட்டன்னு சொல்றான். அதுக்கே அவன் டென்ஷன். ஆனா ஈகோ விடாம என்னால இன்னும் பிரெயின் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றான். இறுதியில சாங் தலாய் ஒப்புக்கிட்டு வா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான். கின்மேனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். லிங்கருக்கு ஹார்ஸ் ஃபீட், கின்மேனுக்கு குக்கிங், ஜூ ஷென்ஜிக்கு கேரேஜ் உள்ளவல ரூமுக்கு கொண்டு போற டாஸ்க் அசைன் பண்றான். கண் அசைச்சு நான் என் ஃபியூச்சர் ஒய்ஃப் கிட்ட போறேன்னு சொல்றான். ஜூ ஷென்ஜி சைலண்டா கேரேஜ் ஏறி போறான். அப்புறம் சாங் தலாய் நினைக்கிறான் மிஷன் கம்ப்ளீட், ரிவார்ட் செக் பண்ணலன்னு ஸ்னாப் பண்ண சிஸ்டம் ஸ்பிரிட்டை கூப்பிடுறான். அவ வந்து அவனை தலையை அடிச்சுட்டு சிஸ்டம் காடஸ்ன்னு கூப்பிடுன்னு சொல்றான். அவன் தலையில பம்ப் வந்துட்டோம் சரின்னு ஒத்துக்கிறான். அவ நீ ஃபியான்சேவை சக்சஸ்ஃபுல்லா ராப் பண்ணிட்ட, ரிவார்ட் ஒரு ஹிடன் ஆட்ரிபியூட்டை அவேக்கன் பண்ண சான்ஸ்னு சொல்றா. கோல்டன் லைட் அவ கையில மின்னுது. யாருக்கு அவேக்கன் பண்ணணும்னு நீ டிசைட் பண்ணுன்னு சொல்றா. சாங் தலாய் குழப்பமா இருக்கும்போது ஜூ ஷென்ஜி முன்னாடி நிக்கிறான். அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான் அவனோட ஹிடன் பவர் ஆல்ரெடி அவேக்கன் ஆகிடுச்சு. கின் மலை மேல நிலா ஃபுல் க்ளோவா பிரகாசமா ஒளி வீசிக்கிட்டு இருந்துச்சு. இரவு கிட்டத்தட்ட முழுக்க ஆழ்ந்துருச்சு. அந்த மலைப்பகுதியில தான் அந்த தோற்று போன ஆர்ம்ட் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கேம்ப் போட்டு பான்ஃபயர் ஈற்றி உட்கார்ந்திருந்தாங்க. சோர்வும் பயமும் மிக்ஸ் ஆயிருச்சு அந்த அட்மாஸ்பியர். கமாண்டர் வாங் அவன் பக்கத்துல இருந்த சோல்ஜரை பார்த்து உனக்கு வாழணும்னு ஆசையான்னு கேட்டான். அவன் உடனே ஆமா யாருக்கும் வாழணும் தானேன்னு பதில் சொன்னான். வாங் மீண்டும் கொஞ்சம் சீரியஸா அப்போ நம்ம அட்டாக் பண்ணன அந்த மவுண்டன் பேண்டிட்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்டான். அங்க இருந்த சோல்ஜர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சைலன்ஸா நின்னுட்டாங்க. டென்ஷன் ஃபுல். கடைசியில ஒருத்தன் ஹெவியா வியர்வை சிந்திக்கிட்டு 100 பேர் இருந்தாங்கன்னு சொன்னான். இதை கேட்ட உடனே வாங் கட்டிக்கிட்டே 100 நீ என்ன பேசுறன்னு கோபமா நான் என் கண்ணால பார்த்தேன் 300 பேர் இருந்தாங்கன்னு எக்ஸாஜரேட் பண்ணி பேச ஆரம்பிச்சான். பான்ஃபயர் பக்கத்துல உட்கார்ந்தபடி அவன் ஸ்டோரியை பில்ட் பண்ண ஆரம்பிச்சான். நாம உயிரையே பணயம் வச்சு ஃபைட் பண்ணோம், சில பேரை தான் கில் பண்ண முடிச்சதுன்னு டிராமாட்டிக்கா சொன்னான். அதுக்கப்புறம் வாரியர் லின் மிஸ்ஸிங், மிஸ் சூவை அப்டக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல எதிரே இருந்த சோல்ஜர் சைலண்டா கேட்டுக்கிட்டே இருந்தான். வாங் அங்கே இருந்த எல்லாரையும் பார்த்து வாழணும்னா நீங்க எல்லாரும் உங்களுக்கே வூன்ஸ் மாதிரி காட்டணும்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் தங்களை பேண்டேஜ் கட்டிக்கிட்டு ஃபேக் இன்ஜுரிஸ் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நம்ம சிட்டிக்கு திரும்பி போய் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்கணும்னு ஆர்டர் கொடுத்தான். அதே நேரம் இன்னொரு பக்கம் வாரியர் லின் மட்டும் தனியா ஸ்பியர் கையில பான்ஃபயர் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் ஃபேஸ்ல ஆல்ரெடி இன்ஜுரிஸ் மார்க்ஸ் தெரிஞ்சது. அவன் மனசுக்குள்ள ரொம்ப கில்ட். கமாண்டர் ஹாங் கொடுத்த மிஷனை நான் ஃபெயில் பண்ணிட்டேன், மிஸ் சூவை காப்பாற்ற முடியலன்னு வருத்தப்பட்டான். ஆனா அதே நேரம் ரிசால்வா என் உயிரையே பணையம் வச்சாலும் நான் அவளை சேவ் பண்ணுவேன்னு ஓத்தெடுத்தான். இதுக்குள்ள சிஸ்டம் காடஸ் மீண்டும் அப்பியர் ஆயிடுறா. அவள் கையில ஒரு பாப்அப் இன்ஃபோ பாக்ஸ். அதுல ஜூ ஷென்ஜி பத்தி இன்ஃபோ. 49 வயசு, ஃபேமஸ் ஆனா யூஸ்லெஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவனோட ஹிடன் டேலண்ட் என்னன்னா ஸ்டூபிட் டாக்டிக்ஸ். அவன் சொல்ற பிளான் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா தோல்விதான். இதை கேட்டு சாங் தலாய் மனசுல டிசப்பாயின்ட்மெண்ட். குறைஞ்சது ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தா சரி, இவன் ஃபுல் யூஸ்லெஸ்ஸான்னு ஷாக் ஆயிட்டான். அதே நேரம் ஜூ ஷென்ஜி வந்து மாஸ்டர் என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்டான். சாங் தலாய் கேஷுவலா ஒன்னும் இல்லன்னு தலையை ஸ்கிராச் பண்ணிக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டான். ஜூ ஷென்ஜி ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சான். அந்த கேரேஜ்ல இருந்த லேடி பெயர் சூய். அவங்க பிளாக் ராக் சிட்டி யங் மாஸ்டரோட ஃபியான்சே. அவங்கள அப்டக்ட் பண்றது ரொம்ப டேஞ்சரஸ்னு சொன்னான். முன்னாடி வில்லேஜ் மாஸ்டர் கூட அந்த சிட்டியோட கிளாஷ் பண்ணி செத்தாரு. இப்ப நீங்க இதே பண்ணீங்கன்னா நாம எல்லாரும் செட் ஆகிடுவோம்னு வார்னிங் கொடுத்தான். அதுக்குள்ள லிங்கர் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு வந்து டின்னர் ரெடின்னு சொல்ல டஸ்க் ஸ்கை கீழே எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாங் தலாய், கின் மேன், ஜூ ஷென்ஜி, லிங்கர் எல்லாரையும் கூட்டி ஒரு ஸ்மால் மீட்டிங் மாதிரி சப்பர் டிஸ்கஷன் ஆரம்பிச்சான்.
பான்ஃபயர் சுற்றி உட்கார்ந்து சிம்பிள் ஃபுட் தொங்கவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாங் தலாய் கேள்வி கேட்டா, பிளாக் ராக் சிட்டில என்ன சிச்சுவேஷன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு. கின்மேன் காமா எனக்கு கொஞ்சம் தெரியும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். அந்த சிட்டி இங்கிருந்து 150 மைல்ஸ் டிஸ்டன்ஸ். ஹான் ஹூஜின்னு ஒரு ரூத்லெஸ் உமனைசர் லீடர் ரூல் பண்றான். அவன்கிட்ட 5000 எலிட் ட்ரூப்ஸ் இருக்குன்னு சொல்ல, ஜூ ஷென்ஜி உடனே 5000 வெர்சஸ் நாம 4 பேர் எப்படி வின் பண்றதுன்னு டென்ஷன். சாங் தலாய் சர்காஸ்டிக்கா, அப்போ என்ன பண்ணலாம்? அவளை திருக்கி கொடுத்து மன்னிப்பு கேட்டு மெர்சி கேட்கலாமான்னு கேட்டான். அது வேலை செய்யும்னு நீ நினைக்கிறியான்னு கவுண்டர் கேட்டதும் ஜூ ஷென்ஜி சைலண்ட் ஆயிட்டான். லிங்கர் கூட ஷாக். அதுக்குள்ள கின்மேன் போல்டா, நாம பாசிவா இருக்காம ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணலாம், 70% சான்ஸ் வின் பண்ணலாம்னு சொன்னான். ஜூ ஷென்ஜி லிங்கர் பக்கம் லீன் ஆகி, நாம இங்கிருந்து ஓடலாம், இல்லனா நிச்சயம் செத்துடுவோம்னு சொல்ல, லிங்கர் அழுதுகிட்டு நாம ஆல்ரெடி டெட் மாதிரி தான் இருக்கோம்னு சொல்லி சாப் பண்ணா. ஆனா சாங் தலாய் ஃபர்மா எஸ்கேப் ஆப்ஷன் கிடையாதுன்னு சொன்னான். ரீசனிங் சொல்ல ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு பெண்கள் ஷார்ட்டேஜ் இல்ல, 5000 ட்ரூப்ஸ் அனுப்ப மாட்டாங்க, அதிகபட்சம் 100 இல்லனா 200 பேர் தான். செகண்ட், 150 மைல்ஸ் டிராவல் பண்ண 5 நாள் ஆகும். அந்த 5 நாள்ல நாம ஆம்புஷ் பிளான் செட் பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணினா. அதுக்குள்ள சிஸ்டம் காடஸ் அகெயின் அப்பியர் ஆயிட்டு, நியூ மிஷன் ஆக்டிவேட்டட், எனிமி அட்டாக்கை ஃபேஸ் பண்ணி வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும், டிஃபிகல்ட்டி ஹைன்னு நோட்டிஃபை பண்ணா. சாங் தலாய் அடுத்து எமோஷ்னலா, என் அப்பா அவங்களால தான் சாகணுமானாரு, ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்னா. கின்மேனுக்கும் ஹான் ஹூஜிக்கும் பழி இருக்கு, இப்ப ரிவெஞ்ச் எடுக்கலன்னா எப்படி வாழறதுன்னு கேட்டான். கின்மேன் சீரியஸா, இந்த தடவை வில்லேஜை எந்த காஸ்ட்லையும் காப்பாத்தணும்னு சொன்னான். சாங் தலாய் ரூட் பத்தி பேச ஆரம்பிச்சான். டோட் ரிட்ஜுக்கு 2 வழி இருக்குன்னு ஜூ ஷென்ஜி எக்ஸ்பிளைன் பண்ணா. சின்ன ரோட்ல வேலி இருக்கு, கேரேஜ் போக முடியாது, மெயின் ரோடு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு. சாங் தலாய்க்கு நினைவு வந்துச்சு. ஜூ ஷென்ஜி ஹிடன் டேலண்ட் ஈக்குவல் டு ராங் டாக்டிக்ஸ். அதனால கேட்டான், எனிமி எந்த வழி வரும்னு. ஜூ ஷென்ஜி கான்ஃபிடென்ட்டா மெயின் ரோடுன்னு சொன்னான். உடனே சாங் தலாய் மனசுல அப்போ ஆப்போசிட் தான்னு முடிவு பண்ணிட்டான். மீண்டும் அவன் கேள்வி கேட்டான், நாம வின் பண்ணுவோமான்னு. ஜூ ஷென்ஜி ஹானஸ்டா, இல்ல, மிரக்கலும் நடக்காது, நாம வைப் ஆகிடுவோம்னு சொன்னான். அதுக்கு சாங் தலாய் ஸ்மைல் பண்ணி, நான் பிலீவ் பண்றேன், நாம வின் பண்ணலாம், மிரக்கல் கூட நடக்கலாம்னு சொன்னான். அவன் மைண்ட்ல ஒரு ட்ரிக், ஜூ ஷென்ஜி சொல்றத ஆப்போசிட் பண்ணினா கரெக்ட் சாய்ஸ் கிடைக்கும். அந்த லாஜிக்ல கான்ஃபிடென்ட் ஆயிட்டான். ராவு மெதுவா நிலா மேகத்துல மறைஞ்சு பிரகாசமா இருந்துச்சு. அந்த நேரம் மிஸ் சூ தனியா ஒரு ரூம்ல பெட் மேல உட்கார்ந்து சைலண்டா இருந்தா. காட் இன்னும் என்னை விட்டு விடல, நான் சர்வைவ் பண்ணணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டுண்டா. அப்ப சாங் தலாய் உள்ள வந்து சாப்பிடலாமேன்னு காமா சொன்னா. அவள் கொஞ்சம் ஷாக் ஆனாலும் சைலண்டா இருந்தா. சாங் தலாய் மனசுல, இவள் ரொம்ப அழகா இருக்கான்னு நினைச்சதும் அவன் ஆல்டர் ஈகோ பேட் பார்ட்ஸ் கொண்டு வந்துச்சு. நீ என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு. ஆனா ரியல் சாங் தலாய் உடனே அதை ரிஜெக்ட் பண்ணி, இப்படி நான் ஆகக்கூடாது, நான் வில்லன் ஆக மாட்டேன்னு மனசுக்குள்ள ஃபைட் பண்ணா. அந்த மொமெண்ட்ல சிஸ்டம் காடஸ் அப்பியர் ஆயிட்டு, நீ ஒரு நல்லவன், ஜென்டில்மேன்னு பிரேஸ் பண்ணி, நியூ மிஷன், வயலன்ஸ் இல்லாம அவளோட ஹார்ட்டை வின் பண்ணுன்னு சொன்னா. சாங் தலாய் அவளுக்கு ஃபுட் ஆஃபர் பண்ணி, நீங்க தூங்க முடியல போலன்னு கேட்டான். தவறுதலா இங்கிங்னு கூப்பிட்டுட்டு உடனே மிஸ் சூன்னு கரெக்ட் பண்ணா. மிஸ் சூ ஸ்ட்ரெயிட்டா பேசினா, நான் ஃபாலன் லீஃப் சிட்டில பெரிய ஃபேமிலி, என்னை விட்டுற, கோல்டு கொடுப்பேன், இல்லைன்னா கான்சிக்வன்சஸ் சீரியஸ்னு வார்ன் பண்ணா. சாங் தலாய் காமா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் உங்களை பெயிட்டா யூஸ் பண்றேன், லீடரை வெளியில் இழுக்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி, ஒர்க் முடிஞ்சதும் விட்டுருவேன்னு ப்ராமிஸ் பண்ணா. மிஸ் சூ நம்பல. அனைத்து மனிதர்களும் ஒரே மாதிரி, நீயும் அதேன்னு அக்யூஸ் பண்ணா. அவள் பெக்கிங் டோன்ல, என்ன ஹர்ட் பண்ணாத, உனக்கு வேண்டும்னா கோல்டு, ஃபுட், எனிதிங்னு சொன்னா. சிஸ்டம் காடஸ் மீண்டும் இன்ஃபோ காட்டினா. மிஸ் சூயிங்க்கு டேலண்ட் இல்ல, ஆனா இன்சைட் ஸ்ட்ராங். சாங் தலாய் யோசிச்சா, இவட கன்வின்ஸ் பண்ணலாமான்னு. அவன் விண்டோ பக்கம் பார்த்து நிலா நட்சத்திரம் பார்த்தபடி எமோஷனலா பேச ஆரம்பிச்சா. நீங்க என்ன பேண்டிட்னு நினைக்கலாம், ஆனா நான் அப்படியா இருக்கணும்னு ஆசை இல்லை. நான் ஸ்காலர் ஆகணும், வாரியர் ஆகணும், உலகம் சுத்தணும்னு ட்ரீம் இருந்துச்சு. ஆனா இந்த உலகம், கிரீடி பீப்புள், இன்ஜஸ்டிஸ், இதெல்லாம் என்னை இப்படி மாத்துச்சுன்னு வருத்தத்தோட சொன்னா.
நான் இந்த உலகத்தையே சேஞ்ச் பண்ணணும், எல்லாரும் பீஸ்ஃபுல்லா வாழணும்னு பேஷனா சொல்லி அவளிடம் கையை நீட்டி, நீ என்கிட்ட சேர்ந்து என் ட்ரீம் அச்சீவ் பண்ண உதவுவியான்னு கேட்டான். அந்த மொமெண்ட்ல அவன் கண்கள்ல இருந்த சின்சியாரிட்டி அந்த இரவோட நிலா ஒளியோட சேர்ந்து இன்னும் டீப்பா தெரிஞ்சது. மிஸ் சூ கொஞ்சம் டீப்பா மூச்சு விட்டுட்டு, நீ சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கலாம், ஆனா என்னோட மைண்ட்ல ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கு. நீ என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன்னு தோணுது. ஏன் அப்படி ஃபீல் ஆகுது எனக்கே புரியல அப்படின்னு குழப்பத்தோட சொன்னா. அதுக்கப்புறம் காமா, நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கோ, நான் கேட்க ரெடி. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என்ன காயப்படுத்தாத. அப்படி இல்லன்னா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கோஆபரேட் பண்ணுவேன்னு சொன்னா. சாங் தலாய் ஒரு நிமிஷம் சைலன்ஸா நின்றுட்டான். அந்த சைலன்ஸ் இட் செல்ஃப் ஹெவியா இருந்துச்சு. அப்புறம் மெதுவா போய் டேபிள் பக்கத்துல உட்கார்ந்து அவளை பார்த்து, இந்த உலகத்துல என்ன நடக்குது, நீ தெரிஞ்சத கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டான். அது அவன் இந்த ரூம்குள்ள வந்ததிலேயே மோஸ்ட் சின்சியர் கொஸ்டின். இருவரும் ஃபேஸ் டு ஃபேஸ், ஒரு சைலண்ட் டென்ஷன். சாங் தலாய்க்கு இந்த வேர்ல்டு பற்றி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். அதுல இந்த கேர்ள் யார், அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு கூட தெரிஞ்சுக்கணும். அவளும் சொல்ல ஆரம்பிச்சா. அவள் ஒரு மர்ச்சன்ட் ஃபேமிலி டாட்டர். ஸ்லோலி டைம் பாஸ் ஆயிடுச்சு. கான்வர்சேஷன் முடிஞ்சதும் சாங் தலாய் ஃபிஸ்ட கப் பண்ணி ரெஸ்பெக்டா நான் போறேன்னு சொல்லி வெளியேறான். அப்புறம் மிஸ் சூ தனியா கேண்டில் லைட்ல உட்காந்து ஒரு ஸ்வாட் கையில வச்சுக்கிட்டு ஒரு போயம் வாசிக்க ஆரம்பிச்சா. அந்த போயம்ல ஒரு அம்பிஷியஸ் மேன் பற்றி, அவன் தனது நாட்டை காப்பாத்துற ட்ரீம், மக்கள் காப்பாத்துற டிட்டர்மினேஷன். அந்த லைன்ஸ் அவளுக்கு ரொம்ப டீப்பா ஹிட் ஆயிடுச்சு. அவள் மைண்ட்ல வுஹூக் மாதிரி ஷார்ப் வெப்பன்ஸ், குவான் ஷாங், எம்பயர் ஆரிஜின், இப்படி பல தாட்ஸ் ஓட ஆரம்பிச்சுது. சாங் தலாய் பொய் பேசுறான்னு அவளுக்கு தெரியும், ஆனா அவன் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப அழகா இருந்தது, அந்த போயம் மாதிரி. இத டேலண்ட் போயம் மீட்டிங்ல சொல்லிட்டா எல்லாரையும் ஷாக் பண்ணலான்னு அவன் நினைச்சா. அதே நேரம் வெளியே கின் மேன் சைலண்டா நின்றுட்டு இருந்தான். அவன் வில்லேஜ் மாஸ்டரை வெயிட் பண்ற மாதிரி. சாங் தலாய் வெளியே வந்ததும் அவனை பார்த்து சர்ப்ரைஸா, இங்க என்ன பண்றன்னு கேட்டான். உடனே அவன் மைண்ட்ல இவனுக்கு பிரைவேட் கான்வர்சேஷன் கேட்கிற ஹேபிட்டான்னு டவுட் வந்துச்சு. கின்மேன் ரெஸ்பெக்டா ஃபிஸ்ட கப் பண்ணி, நான் முன்னாடி உங்களை மத்த பேண்டிட்ஸ் மாதிரி தான் நினைச்சேன், ஆனா இப்ப நீங்க பேசுறத கேட்டப்போ என்ன ரொம்ப டச் பண்ணுச்சுன்னு சொன்னான். உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, அதுக்காக நான் என் உயிரையே போட ரெடின்னு ஃபுல் லாயல்ட்டி காட்டினான். அந்த மூமெண்ட்ல சிஸ்டம் காடஸ் அப்பியர் ஆயிட்டு, கங்க்ராட்ஸ், நீ அன்னோயிங்லி கின்மேனோட ஹிடன் மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொன்னான். அவனோட ஒய்ஃப், சில்ட்ரன் எல்லாம் அவனிடம் இருந்து போயிட்டாங்க. அதால அவனுக்கு ஒரு பெயின் இருக்கு. நீ மிஸ் சூவை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணினதால அவன் உன்னை நம்ப ஆரம்பிச்சான்னு எக்ஸ்பிளைன் பண்ணினான். சாங் தலாய் ஆர்ம்ஸ் கிராஸ் பண்ணி யோசிச்சான். நான் மிஸ் சூவை அப்டெக்ட் பண்ணது அந்த பிளாக் ராக் சிட்டி லீடர் பண்றதுக்கு வேறுபாடு இல்லைன்னு ரியலைசேஷன் வந்துச்சு. நான் அவளை ஹர்ட் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் கின்மேன் என்கிட்டயே வந்திருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டான். ஒரு ஸ்ட்ராங் பர்சனை ட்ரஸ்ட் கெயின் பண்றது ஈஸி இல்லைன்னு அவன் ரியலைஸ் பண்ணான். காலையில சன்ரைஸ் வந்துச்சு. டோட் வில்லேஜ்ல மார்னிங் ரஷ். லிங்கர் ஓடி வந்து, மாஸ்டர், யாரோ வில்லேஜை அட்டாக் பண்றாங்கன்னு பேனிக்கா சொன்னா. சாங் தலாய் ஷாக். இவ்ளோ சீக்கிரமான்னு, எத்தனை பேர்னு கேட்டான். லிங்கர் கொஞ்சம் பிளஷ் ஆகி, ஒருத்தர் தான், ஸ்பியர் கையில, ஆக்சுவலி ரொம்ப ஹேண்ட்ஸம்னு சொன்னா. வெளியே வாரியர் லின் ஹார்ஸ் மேல வந்து, இந்த டோட் வில்லேஜ் பேண்டிட்ஸ் எல்லாம் வெளியே வாங்க, உங்கள் எண்டு இங்கதான்னு கத்திக்கிட்டு இருந்தான். மிஸ் சூக்கு ஏதாவது பண்ணியிருந்தா எல்லாரையும் கில் பண்ணுவேன்னு த்ரெட். சாங் தலாய், கின் மேன், ஜூ ஷென்ஜி, லிங்கர் 4 பேரும் வெளியே வந்தாங்க. சாங் தலாய் கேஷுவலா, இவன் என்னடா இப்படி வந்திருக்கான்னு சிரிச்சான். உடனே கின்மேனுக்கு ஆர்டர் கொடுத்தான், போய் அவன் அழுப்பிடுன்னு. வாரியர் லின் கின்மேனை பார்த்து, வெப்பன் ஹார்ஸ் எடுத்துக்கிட்டு வா, நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னான். கின்மேன் காமா வேணான்னு சொன்ன உடனே சடனா ஜம்ப் பண்ணி ஹார்ஸ் ஹெட் மேல கால் வச்சு பேர் ஹேண்ட்லே லின் ஃபேஸ பிடிச்சான். லின் ஷாக், லிட்ரலி டம்ஃபவுண்டட். கின்மேன் அவன் ஃபேஸ பிடிச்சபடியே நீ வீக்னு சொன்னான். லின் கத்தினா, என்ன விடுன்னு. கின்மேன் அவனை தூக்கி ஸ்பியர்ல த்ரோ பண்ணி ட்ரீஸ் கடந்து தூக்கி எறிஞ்சான். லின் கத்திக்கிட்டே நான் திரும்பி வருவேன்னு போயிட்டான். சாங் தலாய் கொஞ்சம் சாஃப்டா, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் திரும்பி வந்தா ஹார்ஸ குடுன்னு சொன்னான். கின்மேன் சரின்னு எக்ஸப்ட் பண்ணான். அதுக்குள்ள சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன், வில்லேஜ் அட்டாக் சக்சஸ்ஃபுல்லி டிஃபெண்டட், ரிவார்ட் இன்கமிங்னு. சாங் தலாய் ஐஸ் வைட். இவ்வளவு ஈஸியான்னு டவுட். கோல்டன் லைன் செஸ்ட் கிடைச்சிச்சு. இந்த மிஷன் டிஃபிகல்ட்னு சொன்னாங்க, இவ்வளவு ஈஸியா முடிஞ்சுது.
னு கன்ஃபியூஷன். சிஸ்டம்ல பக்கான்னு கூட நினைச்சான். சிஸ்டம் காடஸ் ஸ்க்ரால் கொடுத்தா. ரிவார்ட் லிஸ்ட்: மெட்டல் ஸ்பியர், மவுண்டன் ஹார்சஸ் அப்கிரேட், ஹீலிங் எஃபெக்ட், ரேண்டம் ஸ்கில் அப்கிரேட், +10 ஃபார்மிங் லேண்ட்ஸ், இன்னும் 10 வுடன் பாக்ஸஸ். ரிவார்ட் ஓவர்லோட். சாங் தலாய் லிட்ரலி ஸ்டன்ட். இது என்னடா, லாட்டரி அடிச்ச மாதிரின்னு ஃபீல். எறும்பு கொன்றதுக்கு தங்கம் கிடைச்ச மாதிரின்னு நினைச்சான். சிஸ்டம் காடஸ் பிளாஷுவலா, பக் இருந்தாலும் இல்லனாலும் அது ஏன் கண்ட்ரோல் இல்ல, கிடைச்சதை எடுத்துக்கோன்னு சொன்னான். சாங் தலாய் பிளாங்க் ஃபேஸ்ல பவ் பண்ணி நின்றான். ஜூ ஷென்ஜி வந்து என்னாச்சுன்னு கேட்டா. அதுக்குள்ள நியூ மிஷன், செகண்ட் அட்டாக் டிஃபெண்ட் பண்ணுன்னு சிஸ்டம் அலர்ட். சாங் தலாய் சீரியஸா, இப்பதான் ரியல் ஃபைட் வருதுன்னு ஃபீல் பண்ணான். அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஸ்மால் போனஸ் மாதிரி. மீன்வைல் ஜூ ஷென்ஜி, மாஸ்டர் உங்களுக்கு வைஃப் கிடைச்சிருச்சு போல, லெக்ஸ் கூட ஷேக் ஆகுதுன்னு டீஸ் பண்ண. சாங் தலாய் அதை விடுன்னு ஷட் டவுன் பண்ணான். அங்கே ஒரு ஸ்பியர் தரையில விழுந்துச்சு. சாங் தலாய் மனசுக்குள்ள இது லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன், அலர்ட்டா இருக்கணும்னு நினைச்சான். அங்கேதான் மவுண்டன்ஸ் கடந்து வாரியர் லின் மீண்டும் வர்றான். பாடியில வூண்ட்ஸ், ட்ரெஸ் கிழிஞ்சு, ஆனா டிட்டர்மினேஷன் ஃபுல். ஸ்பியரை கையில டைட்டா பிடிச்சுக்கிட்டு ஒரு ஸ்மால் ஸ்மர்க், நான் திரும்பி வந்துட்டேன்னு சைலண்டா சொல்லிக்கிட்டு முன்னே நடந்தான். வாரியர் லின் தொடர்ந்து தாக்குதலுக்கு இருந்து போராடத் தொடங்க ஜூ ஷென்ஜி கோவமா இப்பவே அவனை முடிச்சிடலாம்னு சொன்னான். அதை கேட்ட சாங்கலை கோவமா, ஜூ ஷென்ஜி நீ ஒரு முட்டாள். வாரியர் லின் நமக்கு உதவினவ, அவனை கொல்லணும்னா முதல்ல என்ன தாண்டி போன்னு சொன்னான். சாங்கலை வாரியர் லின் கிட்ட இன்னும் ஃப்ரெண்ட்லியாக, பசிக்குதா, உள்ள வர்றியா, சாப்பாடு நல்லா இருக்கு, சாப்பிடலாமேன்னு கேட்டான். இத பார்த்து ஜூ ஷென்ஜி குழப்பமா நின்றான். வாரியர் லின் தூரத்துல நிமிர்ந்து நின்று ஈட்டிய தரையில நுழைச்சு, பேசாதீங்க, வந்துடுங்கன்னு சத்தமிட்டான். இந்த தடவைக்கு குதிரையும் ஆயுதமும் இல்லாம கையால தான் போராடவேன்னு சொன்னான். சாங்கை கின்மேன் கிட்ட, அவனை கொல்லாத, மெதுவா போடு, சக்திய கட்டுப்படுத்தின்னு சொன்னான். கின்மேன் சரி மாஸ்டர்னு சொன்னான். கின்மேன் முன்னாடி நின்ன வாரியர் லின் அவனை சண்டைக்கு அழைத்தான். திடீர்னு கின்மேன் பாய்ந்து வந்து ஒரே அடியில் அவனை பின் செல்ல தள்ளினான். சாங்கலை கேட்டான், சரி இருக்கியா, நல்லா ஆன பிறகு மீண்டும் வான்னு நாங்க காத்திருப்போம்னு சொன்னான். அந்த சமயம் சிஸ்டம் காடஸ் வந்து செகண்ட் டிஃபென்ஸ் மிஷன் முடிச்சதுக்கான ரிவார்ட்ஸ் கொடுத்தாள். மவுண்டன் ஸ்பிரிங், 10 பிளட் பில்ஸ், வில்லேஜ் ஸ்கில், 10 சிக்கிள்ஸ், 5 வுடன் பாக்ஸஸ். ஆனா இது சாங்கலைக்கு பெரிய விஷயமா தோணல. இதற்கிடையில் வாரியர் லின் மெதுவா மலை வழியா டோட் வில்லேஜுக்கு போயிட்டிருந்தான். அப்புறம் தேர்ட் டிஃபென்ஸ் மிஷன் ட்ரிகர் ஆயிற்று. அவன் மீண்டும் வந்தப்போ வில்லேஜ் மாஸ்டர் கேட்டான், சரி இருக்கியா? அவன் சொன்னான், மிஸ் சூவ விடுவிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஓய மாட்டேன். அவனோட முகத்துல காயங்களும் பற்களும் உடைஞ்சிருந்தாலும் அவன் விடாம முயற்சி பண்ணினான். சாங்கலை மீண்டும் கின்மேன் கிட்ட, மெதுவாதான் அடின்னு சொன்னான். கின்மேன் மீண்டும் அடிச்சான். தேர்ட் டிஃபென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு தடவையும் வாரியர் லின் வந்தா ஒரு மிஷன் ட்ரிகர் ஆகும். அவனை அடிச்சதும் ரிவார்ட் கிடைக்கும். சில நேரத்துக்கு பிறகு லிங்கர் பசிக்குது, போயிடலாமான்னு கேட்டா. சாங்கலை சொன்னான், இன்னும் காத்திரு, அவன் விடமாட்டான். 10 டிஃபென்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் சிஸ்டம் ஒரு ஸ்பெஷல் ரிவார்ட் கொடுத்தது. கேரிஸ்மா இன்க்ரீஸ், மேலுக்கு மட்டும். சாங்கை உள்ளுக்குள் நினைத்தான், நான் ஏன் இவ்வளவு நல்லவனா நடிக்கணும்? அவன் காத்திருந்தான். ஆனா வாரியர் லின் லேட் ஆகிட்டான். அவன் கவலைப்பட்டு யாராவது அவனை அடிக்கிட்டாங்களான்னு நினைச்சு அவனை தேட மலை இறங்கினான். சூரியன் மறையும் நேரம். வாரியர் லின் குன்றின் ஓரம் நின்று, நான் ஒரே ஈட்டியோட ஹீரோவாகணும், உலகத்தை காப்பாத்தணும்னு நினைச்சான். ஆனா அவன் அவமானப்பட்டதால தன்னால முடியலன்னு நினைச்சான். இன்னைக்கு நான் சாகுறேன், அடுத்த ஜென்மத்துல ஹீரோவாகிறேன்னு அழுதான். அந்த நேரம் சாங் தலை வந்தான். ஒரு விஷயம் தேர்வு பண்ணுன்னு சொன்னான். வாரியர் கோவமா, நான் இறந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன்ன மாதிரி அவமானப்பட மாட்டேன்னு சொன்னான். சாங்கலை அமைதியா, சாகிறது தைரியமில்ல, அது ஓடுறது, உண்மையானவன் உயிரோட இருந்தே கனவு அடைவான்னு சொன்னான். அத கேட்ட வாரியல் அதிர்ச்சி அடைந்தான். சாங்கை தொடர்ந்து, உன்னை நீயே கொல்றது தைரியமில்ல, அது பயம். வாரியர் மெதுவா, எனக்கு தெரியலன்னு சொன்னான். சாங்கலை சொன்னான், நீ பேண்டிட்ட வெறுக்கிறேன்னு தெரியும், ஆனா எனக்கும் ஒரு கனவு இருக்கு. அவன் சொன்னான், நானும் ஒரு நாள் உலகத்தை காப்பாத்தணும்னு நினைச்சேன், எல்லாரும் அமைதியா வாழணும்னு ஆசை. அவன் கை நீட்டி என்னோட கனவை நிறைவேற்ற உதவுவியான்னு கேட்டான். வாரியர் அதிர்ச்சியோட பார்த்தான். அவன் மயக்கம் வரும்போது கீழே விழப்போனான்.
சாங்கை அவன கையால பிடிச்சு காப்பாத்தினான். அவன தரையில படுக்க வைத்து கடுமையான காயம், ஆனா இன்னும் மிஸ் சூக்காக போராடுறான்னு நினைச்சான். அதுக்கு பிறகு அவனுக்கு மருந்து போட்டான். லிங்கர் கிட்ட ஷொவல், ஹோ எடுத்துவான்னு சொன்னான். அவர்கள் ட்ரெஷர் தேட போனாங்க. ஜூ ஷின்ஜி சொன்னான், இங்கே எதுவும் இருக்காது. ஆனா சிஸ்டம் கொடுத்த பிளட் பில்ல வாரியர் லின் கிட்ட கொடுக்க சொன்னான். ஸ்டேபிள்ல சாங்கை கின்மேன் கிட்ட இந்த பிளாக் ஹார்ஸ் உனக்குன்னு சொன்னான். அப்புறம் சிஸ்டம் இன்ஃபோ, எல்லோ ஹார்ஸ் எஸ்கேப் ஸ்கில், பிளாக் ஹார்ஸ் சார்ஜ் ஸ்கில். லிங்கர் வெளியில ஒரு ஸ்பியர் கண்டுபிடிச்சா. ஜூ ஷின்ஜி மேப்ப காட்டினான். சாங்கை சொன்னான், யாரு இந்த மோசமான மேன்? அது ஜூ ஷின்ஜி தான்னு தெரிஞ்சது. கின்மேன் ஒரு வார் ட்ரம் கண்டுபிடிச்சான். லிங்கர் ஒரு ஃபிளாக் கண்டுபிடிச்சா. 10 வருடமா காலியான கிணறு திடீர்னு தண்ணி வர ஆரம்பிச்சது. சாங்கை ஸ்பியர கின்மேன் கிட்ட கொடுத்தான். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த நாள் சிஸ்டம் நிறைய ரிவார்ட்ஸ் கொடுத்தது. ஸ்பியர், ஆர்மர், பிளட் பில்ஸ், ட்ரம், ஃபிளாக், வைன், ஃபார்ம்லேண்ட், வெல், ஸ்கில்ஸ், ஹார்சஸ். ஆனா சாங்கைக்கு ஸ்வாட் கிடைக்கலன்னு வருத்தம். பிறகு அவர்கள் ஹே கீழ ஒரு சீக்ரெட் என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதுல கீழ போய் பார்த்தா 50 வுட்டன் பாக்ஸஸ். ஜூ ஷின்ஜி கேட்டான், இது பழைய வில்லேஜ் மாஸ்டர் சேமிப்புதானா? சாங்கலை சொன்னான், தெரியல, திறந்து பார்ப்போம். இருவரும் சிரிச்சுக்கிட்டு அந்த பெட்டிகளை திறக்க தயாரானாங்க. சாங்கலை முகம் கழுவிக்கிட்டு இவ்வளவு நாள் பேட் லக் எல்லாம் போயிடணும்னு மனசுக்குள்ள நினைச்சான். அப்புறம் ஒரு வுடன் பாக்ஸ ஓபன் பண்ணான். உடனே அதிலிருந்து ஒரு லைட் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. அதை பார்த்த உடனே அவ பழைய நினைவுகள்ல போயிட்டான். முன்னாடி பல வருடங்களா அவ லக்கி டிரா மாதிரி பல தடவை ரேர் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தான். ஏதாவது ரேர் பீஸ்ட் வருமோ, அழகான பொண்ணு வருமோ, இல்ல லெஜெண்டரி வெப்பன் கிடைக்குமோன்னு எக்ஸைட்மெண்டா இருந்த நாட்களெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஆனா இப்போ அவனுக்கு கிடைச்சது என்னன்னா, ஒரு பாக்ஸ் ஃபுல்லா கல்லு. லிட்ரலி யூஸ் இல்லாத வேஸ்ட். சிஸ்டம் காடஸ் பக்கத்தில் நிக்கிட்டு தம்ஸ் அப் கொடுத்து சிரிச்சா. சாங்தலாய் கையில் அந்த கல்ல பார்த்துட்டு கொஞ்சம் கோபமா, என்னடா இதுன்னு ஃப்ரஸ்ட்ரேஷனா கர்ஸ் பண்ணிக்கிட்டான். என் ஃபேட்டையே சேஞ்ச் பண்ண முடியாதேன்னு ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணான். அப்போ ஜூ ஷின்ஜி, நான் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணட்டுமான்னு கேட்டான். ஆனா சாங்தலாய், வேண்டா, உன் லக்கும் என்கிட்ட வேர்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டான். ஆனாலும் ஜூ ஷின்ஜி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணான். இதுல என்ன இருக்குமோன்னு கியூரியஸா இருந்தா. சாங்தலாய் கைய வச்சு பார்த்துட்டு, இது கன் பவுடர்னு சொன்னான். அதுக்கே ஜூ ஷின்ஜி, இந்த கருப்பு பவுடர் சாப்பிடுறதுக்கா நீ இன்னசென்ட்டா கேட்டான். சாங்தலாய் உடனே, மீதியுள்ள எல்லா பாக்ஸையும் ஓபன் பண்ண, இன்னும் கன் பவுடர் இருக்கா பார்க்கலான்னு சொன்னான். எல்லா பாக்ஸையும் ஓபன் பண்ணி பார்த்தப்போ 10 பாக்ஸ் கன் பவுடர், 20 பாக்ஸ் வேஸ்ட் கல்லு, அதோட புரோக்கன் வெப்பன்ஸ், டான் க்ளோத்ஸ் எல்லாம் கிடைச்சது. சிஸ்டம் ஸ்கிரீன்ல கூட அதே லிஸ்ட் வந்துச்சு. இத பார்த்த சாங்தலாய் முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல். இது போதும், மவுண்டன் ரோட்ல இதை யூஸ் பண்ணி எனிமி அட்டாக்கை ஹேண்டில் பண்ணலான்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சான். பேஸ்மெண்ட்லேருந்து மேல வந்த உடனே, இந்த பாக்ஸுகளை எல்லாம் சேஃபா வையே, இன்னும் யூஸ் இருக்குதுன்னு ஜூ ஷின்ஜிக்கு சொன்னான். ஆனா ஜூ ஷின்ஜி, வெளியே போறப்போ இது நல்ல மரம்தான், விண்டர்ல ஃபயர்வுட்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்றான். உடனே சாங்தலாய், ஒரு பாக்ஸ் கூட உடஞ்சா உன்னை ஜாப்ல இருந்து எடுத்துருவேன்னு ஹாஃப் சீரியஸா சொன்னான். அப்புறம் நம்ம வில்லேஜ் ஃபீல்டு எங்கே இருக்குன்னு கேட்டான். ஜூ ஷின்ஜி, பின்னாடி மலை பக்கம் இருக்கு, பல வருடமா யூஸ் பண்ணவே இல்ல, ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டான். போய் பார்க்கணும்னு சாங்தலாய் சொன்னான். இரவு நேரம் ஃபுல் மூன் ஸ்கைல பிரகாசமா இருந்துச்சு. ஜூ ஷின்ஜி, இவ்ளோ லேட் ஆகிடுச்சு, இப்ப ஏன் அப்படி ஒரு காலி ஃபீல்ட பார்க்கணும்னு கெஞ்சினா. சாங்தலாய், கின்மன், லிங்கரையும் கூப்பிடுன்னு சொன்னா. 4 பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. கல் மலைகளால சூழப்பட்ட ஒரு புல் நிறைந்த ஃபீல்ட கடந்து போனாங்க. ஜூ ஷின்ஜி, ஸ்ப்ரிங்ல இங்க வீட் சீட்ஸ் போட்டேன், ஆனா இது வேஸ்ட்லேண்ட், எதுவும் வராதுன்னு டவுட்ஃபுல்லா சொன்னா. ஆனா முன்னாடி பார்த்த சீன் வேற மாதிரி இருந்துச்சு. முழுக்க வளர்ந்த வீட் ஃபீல்ட். அது பார்த்த உடனே ஜூ ஷின்ஜி ஷாக். என்னடா இதுன்னு லிட்ரலி மவுத் ஓபன். உள்ள போயிட்டு, கடவுளே நன்றின்னு சொல்ல ஆரம்பிச்சான். லிங்கர் ஓடிட்டு போக அவளை கண்டித்து, பயிரை மிதிக்காதன்னு சொல்றாங்க. அப்போ சிஸ்டம் காடஸ் வந்து 10 ஃபார்ம் லேண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்றா. கின்மேன், இந்த கிரெயின் ஹார்வெஸ்ட் பண்ணினா விண்டர் முழுக்க சர்வைவ் பண்ணலாம், ஸ்ட்ராயும் ஃபயருக்கு யூஸ் ஆகும், மழை சீசன் வருதுக்குள்ள சீக்கிரம் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றான். ஜூ ஷின்ஜி, லிங்கர் இருவரும் மண்டியிட்டு நன்றின்னு ப்ரே பண்றாங்க. சாங்தலாய் கொஞ்ச தூரத்துல நிக்கிட்டு இதையெல்லாம் அப்சர்வ் பண்றான். எல்லா பேண்டிட்ஸும் கெட்டவங்க இல்ல,
சூழ்நிலை தான் அவங்கள இப்படி ஆச்சுன்னு நினைக்கிறான். இங்க யாருமே வேற மாதிரி இல்ல. வயசானவங்க, சின்னவங்க, சில பேர் ஃபார்மிங் பண்ணி சாப்பாடு சம்பாதிக்கிறாங்க, சில நேரம் மலை கீழே போயிட்டு டெய்லி நீட்ஸ் வாங்குறாங்க. அவன் முன்னாடி நிக்கிற இந்த 3 பேரும் லைஃபால ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு தான் பேண்டிட்ஸ் ஆனவங்க. ஜூ ஷென்ஜி முன்னாடி ஒரு வில்லேஜ் ஸ்காலர். அவனுக்கு ஃப்ரீ டைம்னா வைன் வாங்கி குடிச்சு அப்புறம் சின்ன சின்ன ஆசைகள்ல வாழ்ந்தவன். ஆனா ஒரு நாள் வில்லேஜ்ல இருந்து சில கெட்டவங்க லிங்கரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவளை ஃபோர்ஸா டிஸ்டர்ப் பண்ண முயற்சி பண்ணாங்க. பல தடவை அவள் ரிஜெக்ட் பண்ணா. ஒரு நாள் ஜூ ஷென்ஜி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டான். லிங்கரை அழகா ட்ரெஸ் பண்ணி வைன் வச்சு வீட்ல இருந்த கோழியை கூட வெட்டி சர்வ் பண்ணா. இவ்ளோ அழகா இருக்கா, உங்களுக்கு நல்லா சர்வ் பண்ணுவான்னு கூட பேசினா. அதே நேரம் அவன் சிரிச்சு அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணா. அவங்க ட்ரங்க் ஆயிடுதும் ஒரே அடியில அவனை கில் பண்ணிட்டான். அப்புறம் வீடை எரிச்சு லிங்கரை கூட்டிக்கிட்டு ஓடிப்போனா. பல தடவை இடம் மாறி கடைசில டோட் வில்லேஜ் வந்தா. அதுதான் அவன் பிளான் சக்சஸ் ஆன ஒரே டைமா இருக்கலாம். ஆனா சாங் தலாய்க்கே அது இம்ப்ரெசிவா தான் தோணுச்சு. அடுத்த சீன். லிங்கர் அவள் அப்பா வீட் ஃபீல்டுல உட்காந்து மூனை பார்த்துட்டு இருந்தாங்க. லிங்கர் வீட் எடுத்துட்டு பேன்கேக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டா. உடனே ஜூ ஷென்ஜி, அவ்வளோ வேஸ்ட் பண்ணாத, எல்ம் லீவ்ஸ் வச்சு பண்ணு, சில நாளைக்கு யூஸ் ஆகும். எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா. ஆனா அவள் அந்த அழகான ஃபீல்டை விட்டுட்டு போகவே மனசில்லாம இருந்தா. மீன்வைல் வில்லேஜ்ல சாங் தலாய் ஒரு கிரே கலர் ஃபிளாக பார்த்துட்டு இருந்தா. அதுல ரெட் லைன்ஸ் இருந்துச்சு. ஜூ ஷென்ஜி, இது நம்ம ஃபிளாகா? யாரோ பேண்ட்ல இருந்து கிழிச்சா மாதிரி இருக்கேன்னு கிண்டல் பண்ணா. சாங் தலாய், யார் டிசைன் பண்ணது? மேல இருக்கும் அந்த ஷேப் என்னன்னு கேட்டா. ஜூ ஷென்ஜி, அது எக் இல்ல, மூணை விழுந்துற ஒரு டோடுன்னு சொன்னா. சாங் தலாய் அதை டச் பண்ணிட்டு, இதை கம்பத்துல கட்டுன்னு கின்மேனுக்கு சொன்னா. கின்மேன் உடனே ஜம்ப் பண்ணி ரூஃப்க்கு போய் அங்கேருந்து போல்க்கு போய் ஃபிளாக கட்டிட்டான். அப்புறம் கீழே இறங்கி எல்லாரோடையும் சேர்ந்தான். ஸ்கைல மூன்லைட் கிளவுட் பின்னால இருந்தாலும் பிரகாசமா இருந்துச்சு. காத்துல ஃபிளாக் அசைஞ்சுது. கின்மேன் மேல பார்த்துட்டு நின்னா. இந்த அட்டாக்கை சர்வைவ் பண்ணிட்டோன்னா இந்த வின்டர் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல நீ யாரோ மனசுக்குள்ள நினைச்சாங்க. அது சாங் தலாய் தான். இது ஏன் டெரிட்டரி, இதை நான் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணா. அப்படிதான் அவன் மவுண்டன் வில்லேஜ் ஆரம்பமாச்சு. அப்போ சிஸ்டம் காடஸ் மீண்டும் வந்து இந்த ஃபிளாகை பார்த்து ஃபியூச்சர்ல ஹீரோஸ் வந்து உன்னோட பீப்புள் ஆகும்னு சொல்றா. அடுத்த மிஷனையும் கொடுக்கறா. மவுண்டன் பாப்புலேஷன் 100 ஆக்கணும். ரிவார்டா ஒரு லக்கி டிரா. அது ஒரு தெளிவான காலை நேரம். நகரத் தலைவரின் மாளிகையில அமைதியா இருந்த சூழ்நிலையில ஒருத்தன் நிதானமா நின்னு அவர்கள் எப்படி டோட்ரிட்ஜுக்கு வந்து சேர்ந்தாங்கன்னு முழுக்க விவரமா சொல்லிக்கிட்டு இருந்தான். அங்க சாதாரணமா இல்ல, நூற்றுக்கணக்கான கொள்ளையர்கள் இருந்தாங்க. அந்த கூட்டத்தை கட்டுப்பாட்டில வைத்திருந்தவன் தன்னை டோட் திங்குன்னு சொல்லிக்கிட்டவன். அந்த சீன்ல கமாண்டர் வாங் மண்டியிட்டு நகரத் தலைவருக்கு முன்னாடி இருந்தான். அவனுக்கு பின்னாடி சில பெண்கள் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல மேசை அருகே இன்னொரு ஆள் அமைதியா உட்கார்ந்திருந்தான். வாங் அவன் கோபத்தோட பேச ஆரம்பிச்சான். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் உடனே அவர்களிடம் ஓடிச்சென்னு அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். நகரத் தலைவர் எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருந்தார். ஆனா வாங் வேர்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் குரல் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சது. நாங்க அவங்க கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஜூ ஷென்ஹின்னு ஒருத்தன் வெளியே வந்தான்னு சொன்னான். இத கேட்ட உடனே பக்கத்துல இருந்த ஆள் சற்று முன் வந்து, அங்க எப்பவும் இவ்வளவு கொள்ளையர்கள் இருப்பாங்களான்னு கேட்டான். வாங் ஆல்மோஸ்ட் அழுத மாதிரி ஆனான். குறைந்தது 200 பேர் இருந்தாங்க. அவர்கள் தங்களை யாங்சுன்ல இருந்து வந்த யுவன்னு சொன்னாங்கன்னு பதில் சொன்னான். அவன் கைகளை கீழே போட்டுக்கிட்டு தலைய குனிஞ்சு தொடர்ந்து பேசினான். நான் இளம் எஜமானனின் நிச்சயதார்த்த பெண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணேன். ஆனா நான் மோசமா காயமடைஞ்சேன். அவளை காப்பாத்த முடியல, அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதும் அவன் குரல் உடைஞ்ச மாதிரி ஆனது. எனக்கு தண்டனை வேணும், நான் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு அவன் நேரா சொல்லிட்டான். நகரத் தலைவர் சின்னதா தலையாட்டினார். எந்த தயக்கமும் இல்லாம அவனை கொல்லுங்கன்னு ஆணையிட்டார். வாங்க இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்படியே அந்த நேரத்துல ஒரு இளைஞன் பெரிய சிவப்பு திரை பின்னாடி இருந்து வெளியே வந்தான். ஒரு நிமிஷம் நிக்குங்கன்னு அவன் சொன்னான். அவன் நேரா தந்தைய நோக்கி, என்ன அனுப்புங்க, நான் தான் படைய லீட் பண்ணி டோட்ரிட்ஜுக்கு போய் மிஸ் சூவை காப்பாத்துறேன்னு கேட்டான். ஆனா அவனோட அப்பா குளிர்ந்த குரலில, அவ ஒரு பெண்ணு தான், வேணும்னா உனக்கு இன்னொரு பெண்ணை கண்டுபிடிச்சு தர்றேன்னு சொன்னார். அந்த வார்த்தை கேட்டு அந்த இளைஞன் உடனே இரு கைகளையும் கூப்பிட்டு தலைய குனிஞ்சு ஆல்மோஸ்ட் பெக்கிங் மாதிரி, என்ன அனுப்புங்க, என் மனைவிய காப்பாத்த முடியலைன்னா நான் என்ன மனிதன் சொல்லிக்க முடியாதுன்னு சொன்னான். அந்த நேரம்
ஒரு பெண் நகரத் தலைவருக்கு டீ ஊற்றினாள். அவர் சும்மா கப்பை எடுத்துக்கிட்டு, சரி, எவ்வளவு பட வேணும்னு கேட்டார். உடனே அந்த இளைஞன் எந்த தயக்கமும் இல்லாம 2000 படை வேணும்னு சொன்னான். அத கேட்ட உடனே நகரத் தலைவர் ஆல்மோஸ்ட் டீய துப்பிட்ட மாதிரி ஆனார். பக்கத்துல இருந்த ஆள் ஷாக் ஆயிட்டு, 2000 படையா? அதுக்கான உணவு, சப்ளை, குதிரைகள், அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்ல ஆரம்பிச்சான். மேலும் அங்க சுமார் 300 கொள்ளையர்கள் தான் இருக்காங்க. இதுக்கு இவ்வளவு பெரிய பட தேவையில்லை, மறுபடியும் யோசிங்கன்னு வேண்டிக்கிட்டான். ஆனா அந்த இளைஞன் தன்னம்பிக்கையோட, எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி யோசிச்சுட்டேன், அவர்கள பவரா ஓவர்வெல்ம் பண்ணணும்னு சொன்னான். மீண்டும் டீ ஊற்றப்பட்டது. நகரத் தலைவர் சற்றே சிரிச்ச மாதிரி, பிளாக் ராக் சிட்டியில மொத்தம் 5000 பேர் தான் இருக்காங்க, அதுல இருந்து நான் உனக்கு 1000 பேருக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். உடனே அந்த இளைஞன் பிளான மாத்தி, அப்படின்னா 200 கேவல்ரி, 200 ஆர்ச்சர்ஸ், 300 ஸ்வாட்ஸ்மென், 100 ஆர்மர்ட் நைட்ஸ், 200 ஸ்பியர்மென் வேணும்னு டிமாண்ட் பண்ணான். அடுத்த நிமிஷம் அவன் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். கேவல்ரி ஓடிப்போகும் கொள்ளையர்களை சேஸ் பண்ணும். ஆர்ச்சர்ஸ் தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணி சப்போர்ட் தருவாங்க. ஆர்மர்ட் நைட்ஸ் அவர்களின் தாக்குதலை பிளாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்வாட்ஸ்மென், ஸ்பியர்மென் எல்லாம் சேர்ந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. இது ஈஸி வின்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னான். அதை சொல்லிட்டு அவன் திரும்பி மெதுவா நடக்க ஆரம்பிச்சான். அவன் அப்பா பெருமையோட பார்த்து, இதுதான் என் மகன், அவன் படைய லீட் பண்ணணும்னு எப்பவுமே ஆசைப்பட்டான், இப்போ அவனுக்கு ஒரு சான்ஸ்னு சொன்னார். அப்புறம் அவர், கமாண்டர் வேங், நீயும் அவனோட போய் உன் தவற சரி பண்ணிக்கோன்னு சொன்னார். வேங் உடனே நன்றி சொல்லி தலை குனிஞ்சான். ஆனா அவன் மனசுக்குள்ள, இங்கேயே தலை வெட்டிக்கிட்டா நல்லதா இருந்திருக்கும், அங்க என்ன நடக்கும்னு தெரியலன்னு பயந்தான். எல்லாரும் வெளியே போனதுக்கப்புறம் நகரத் தலைவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட பார்த்து, என் மகனோட பிளான் எப்படி இருக்குன்னு கேட்டார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சிரிப்பே இல்லாம, மலை காடு இடத்துல கேவல்ரி யூஸ் ஆகாது, லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ல ஆர்மர்ட் நைட்ஸ் பயனில்லை, இந்த ட்ரூப்ஸ் யூஸ் பண்ணவே தேவையில்லை, கொள்ளையர்கள் யூசுவலா டிஃபென்சிவா இருப்பாங்க, நம்பர் அதிகமா இருந்தாலும் பயனில்லை, இந்த பிளான்ல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு சொன்னார். நகரத் தலைவர் சிரிச்சார். எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவன் ஜெனரலை அட்மயர் பண்றான், வார் பற்றி படிச்சிருக்கான், ஆனா ரியல் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த ஃபைட்ல அவன் தோற்க மாட்டான், 1000 பேர் போதும், அவன் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகட்டும்னு சொன்னார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அமைதியா தலையாட்டினார். அப்புறம், அவன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்படி லீட் பண்ண போறான்னு கேட்க வேண்டாமான்னு கேட்டார். நகரத் தலைவர் கையை அசைச்சார். இதெல்லாம் பரவாயில்ல, இப்போ நான் வேற எதையும் யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெண்களோட உள்ள போனார். இவங்களோட இருந்தா வேற எதவும் நினைக்கவே முடியாதுன்னு சிரிச்சார். அந்த வார்த்தைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு சொல்ல வார்த்தையே வரல. அதே நேரம் டோட் வில்லேஜ் உள்ள ஒரு ரூம்ல சாங் டலாய் தரையில மேப் ஸ்ப்ரெட் பண்ணி உட்கார்ந்திருந்தான். அவன் மிஸ்ஸுவை பார்த்து கேட்டான், பிளாக் ராக் சிட்டியில ஸ்டாண்டிங் ஆர்மி இல்லையா? 20000 மக்கள் இருந்தும் 5000 படையை எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு. மிஸ்ஸு அமைதியா பதில் சொன்னாள். போர் நேரத்துல மிலிட்ரி குடும்பங்கள்ல இருந்து படை எடுக்கலாம், பெரிய போர் இருந்தா பொதுமக்களும் சேரணும். பிகன் சிவான் 500 ஸ்டாண்டிங் ட்ரூப்ஸை ட்ரெயின் பண்ண பிளான் பண்ணியிருந்தார், ஆனா ரிசோர்சஸ் அதிகமா தேவைப்படுது என்பதால டிராப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாள். சாங் கேட்டான், அந்த பிகன் சிவான் யார்னு. அவள் உடனே, அவர் சிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர், ரொம்ப கேப்பபிள்னு சொன்னாள். அதை கேட்ட சாங் எழுந்து மேப்பை எடுத்துக்கிட்டு, இந்த சிட்டி ரூலர் ரொம்ப மோசமா இருக்கான்னு சொன்னான். மிஸ்ஸு சிரிச்சு, அப்படின்னா நீ நல்லா மேனேஜ் பண்ணுவியான்னு கேட்டாள். அவன் நேரா இல்லைன்னு சொன்னான். அதுக்கு பிறகு அவள் சீரியஸா, நீங்க எல்லாரும் ஓடிப்போங்க, இங்க இருந்தா அட்லீஸ்ட் 200 சோல்ஜர்ஸ் எதிர் வரும் நீ எச்சரிச்சாள். சாங் சிரிச்சு, இப்போ நம்ம 5 பேர் ஆகிட்டோம், வாரியர் லின் ஜாயின் ஆகிட்டான், 500 பேரையும் எதிர்க்க முடியும்னு போல்டா சொன்னான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் வில்லேஜ் உள்ள இருந்த குடிசைகளுக்கு போனான். வாரியர் லின் தூரத்துல நின்னுக்கிட்டு இருந்தான். சாங் கேட்டான், உன் உடம்பு எப்படி இருக்குன்னு. லின் கொஞ்சம் அதிர்ச்சியோட, வில்லேஜ் மாஸ்டர்னு மரியாதையா சொன்னான். சாங் அவன் கையை நீட்டினான். நம்ம ஐடியல்ஸுக்காகன்னு சொன்னான். ஒரு நிமிஷம் லின் பேசவே முடியல. அப்புறம் இருவரும் கைகளை இணைச்சு, நம்ம ஐடியல்ஸுக்காகன்னு சொன்னாங்க. மரத்தடியில் சாங் டலை உட்கார்ந்திருந்தான். அவன் பக்கத்தில் ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சூ இருந்தான். சாங் டலை அவனை பார்த்து, உனக்காக ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இது நம்ம உயிர் பிழைப்பையே தீர்மானிக்கப் போகுதுன்னு சொன்னா. அதை கேட்ட சூ உடனே, அவ்வளவு முக்கியமான வேலைனா வேற யாரையாவது அனுப்புன்னு சொன்னா.
அதுக்கு பதில் சாங்டலை, இந்த வேலையை முடிக்க முடிவது நீ மட்டும்தான், என் ஒரே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீதான்னு சொன்னா. அது கேட்ட சூ ஷென்ஜி கோபமா, என்னை சாவுக்கே அனுப்புறியான்னு கேட்டான். அப்போ சாங்டலை விளக்கினான், நீ காஃபே கிட்ட போய் நல்ல வைன் கொண்டு வா, அதோடு ஃப்ளையிங் டைகர் கள்ளர்களுக்கும் சொல்லு, பிளாக் ராக் சிட்டி சீக்கிரம் கின்யூ மலை மேல் தாக்கப் போகுது, அதோடு டாக்ஹெட் பேண்டிட்ஸ், பால்ட் பேண்டிட்ஸ், ஆப்ரிகாட் பிளாசம் பேண்டிட்ஸ், வைல்ட் போர் பேண்டிட்ஸ் எல்லாருமே ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்லுன்னு சொன்னான். சூ ஷென்ஜி சந்தேகமா, அவங்க என்னை நம்புவாங்களான்னு கேட்டான். அதுக்கு சாங்டலை, உன் மூளை வேலை செய்யட்டும், ஒரு கதை கட்டி சொல்லுன்னு சொன்னான். சூ ஷென்ஜி பயமா, முந்தைய லீடருக்கு அவங்களோட சண்டை இருந்தது, அதனால எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னான். ஆனா சாங்டலை அவனை சமாதானப்படுத்தி, கவலைப்படாதே, வாரியர் லின் உன்னோட கூட வருவான்னு சொன்னான். இதுக்குள் இருவருக்கும் வாக்குவாதம் ஆரம்பிச்சது. சூ ஷென்ஜி, என் வில்லேஜ் மாஸ்டர் கூட வரணும்னு சொன்னான். அது கேட்ட சாங்டலை ரொம்ப கோபமா போனா. அவன் சொன்னது என்னன்னா, இந்த வேலையில் நீயே ரிஸ்க் எடுக்கணும். பிறகு அவன் கண் சிமிட்டி கையால சைகை பண்ணி, நீ சாவேனா, லிங்கரை நான் பார்த்துக்கிறேன்னு சைகை காட்டினான். அதுக்கு பிறகு அவன் முகம் பயமுறுத்துற மாதிரி மாறி, நீ வரைந்த அந்த அவமானப்படுத்தும் படம் இருக்கே, அதை பிளாக் ராக் சிட்டி சுவர்கள்ல ஒட்டிடுவேன்னு மிரட்டினான். அதை கேட்ட சூ ஷென்ஜி அதிர்ச்சியிலும் பயத்திலும் உறைந்து போனான். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு வண்டியில் கிளம்பினார்கள். வாரியர் லின் குதிரைகளையும் பின்புறம் இருந்த ஜாடிகளையும் பார்த்து கொண்டிருந்தான். சூ ஷென்ஜி புல்கட்டின் மேல் உட்கார்ந்திருந்தான். பின்னால் சாங்டலைவும் கின்மண்ணும் நின்றிருந்தார்கள். சூ ஷென்ஜி கோபமாயிருந்தாலும் அமைதியாயிருந்தான். அவன் நிலைமை மாற்ற முடியாதது. சில நேரத்திற்குப் பிறகு வாரியர் லின் மற்றும் சூ ஷென்ஜி புறப்பட்டார்கள். அப்போ கின்மன் தனது வில்லேஜ் மாஸ்டரை பார்த்து, அவங்க என் ஸ்ட்ராட்டஜிஸ்ட நம்புவாங்களான்னு கேட்டான். அதுக்கு சாங்டலை, நமக்கு வேறு வழியே இல்லை, நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி முயற்சி பண்ணணும்னு சொன்னான். அதற்குள் ஒரு மரப்பெட்டி திறக்கப்பட்டது. அதுக்குள் குண்டு வெடிக்கும் தூள் நிரப்பப்பட்டது. சாங்டலை அதை சோதனை பண்ணி கற்களையும் வைக்கோலும் சேர்த்தான். எண்ணெய் தடவிய பருத்தி நூலை குண்டு தீப்பெட்டியாக பயன்படுத்தினான். எல்லாம் முடிந்ததும் மரப்பெட்டியை மூடினான். பிறகு சாங்டலை சிவப்பு கொடியை அசைத்து கின்மண்ணை பார்த்து, அந்த பெட்டியை தூரம் எறின்னு சொன்னான். இது கடைசி சோதனை. சில வினாடிகளில் பெரிய தீவெடிப்பு ஏற்பட்டது. நெருப்பு எழுந்து கருப்பு புகை வானத்துக்கு எழுந்தது. கின்மன் அதை பார்த்து, இது பூமி நாகத்தின் மூச்சு மாதிரி இருக்குன்னு சொன்னா. அதுக்கு சாங்டலை சிரிச்சு, இது வெடிப்பு கலைன்னு சொன்னா. இதற்கிடையில் பிளாக் ராக் சிட்டி சுவர்களுக்கு வெளியே படைகள் கூடின. உயரமான மேடையின் முன் வரிசையாக நின்றார்கள். வெயில் பிரகாசமாக இருந்தது. யங் மாஸ்டர் வானத்தை பார்த்து மகிழ்ந்தான். இது நல்ல சின்னம்னு நினைத்தான். ஆனால் வீரர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை. வெயில் கொதித்தது. ஒரு வீரன் அங்கிள் வாங்கை பார்த்து, இந்த வருடம் உங்களுக்கு 60 வயசாகுது, இன்னும் போருக்கு வர்றீங்களான்னு கேட்டான். அங்கிள் வாங் அவனை அமைதியாயிருக்க சொன்னார். சில கள்ளர்களை அடக்கப் போறோம், நான் இருந்தாலும் இல்லேனாலும் பரவாயில்லைன்னு சொன்னார். அந்த நேரம் யங் மாஸ்டர் வாளுடன் நின்றிருந்தான். காற்றில் அவன் முடியும் ஆடையும் பறந்தது. அவன் திடீரென ஒரு வீரனின் கழுத்துக்கு வாளை வைத்து, நீ சந்தோஷமாயிருக்கியான்னு கேட்டான். அந்த வீரன் பயத்தோடு குழப்பமா பார்த்தான். யங் மாஸ்டர் சிரிச்சு, பழைய காலத்துல ஒரு பெரிய ஜெனரல் போருக்கு போகும் முன்னாடி ஒரு மனிதரை பலி கொடுப்பாங்க, இன்று அந்த பலி நீதான்னு சொன்னான். வீரன் உடனே, சார் ஜோக் பண்ணாதீங்கன்னு கேட்டான். ஆனா யங் மாஸ்டர் ஒரு நொடியும் தயங்காமல் அவன் கழுத்தை அறுத்தான். அவன் கீழே விழுந்தான், கண்களில் கண்ணீர். யங் மாஸ்டர் சொன்னான், இப்போ நீ அமைதியாக ஓய்வெடு, உன் பெயர் உன் குடும்பத்துக்கு பெருமை தரும். அதுக்கு பிறகு ரத்தம் படிந்த வாளுடன் புறப்படுங்கள்னு கட்டளை கொடுத்தான். படை வீரர்கள் கோபமாயிருந்தாலும் அமைதியாக நின்றார்கள். அவர்களுக்குள் இந்த யங் மாஸ்டர் முட்டாள்னு பேசிக்கொண்டார்கள். பிளாக் ராக் சிட்டி படைகள் குதிரையில் ஏறி மலைப்பாதைக்கு கிளம்பின. யங் மாஸ்டர் மட்டும் ரதத்துக்குள் சுகமாக உட்கார்ந்திருந்தான். பக்கத்தில் பழங்களும் மேலே வெயில் தவிர்க்க குடையும் இருந்தது. கமாண்டர் வாங் குதிரையில் வந்து கேட்டார், நாம் வேகமா தாக்கலையே, ஏன் நீங்கள் ரதத்தில் இருக்கீர்கள்? யங் மாஸ்டர் அகம்பாவத்துடன் சிரித்து, நான் சாதாரண வீரன் இல்லை, நான் போரில் ஊடிப்போய் சண்டை போட வேண்டிய அவசியமில்லை, நான் மூளை பயன்படுத்தி கட்டளை கொடுப்பவன் சொன்னான். கமாண்டர் வாங் வியர்த்து, புரிந்ததுன்னு சொன்னார்.
அதற்கு பிறகு யங் மாஸ்டர் இன்னும் சொன்னான், சில ஜெனரல்கள் கூடாரத்திலேயே இருந்து படையை வழிநடத்துவாங்க. அவங்களோட வீரர்கள் போரில் ஜெயிக்கிறாங்க. அதுதான் உண்மையான மரியாதை. கமாண்டர் வாங் அமைதியாகிவிட்டார். சில நேரத்திற்குப் பிறகு பஞ்சுவான் நகர அதிபதியிடம் ஓடி வந்தான். அவர் அப்போது இளம் பெண்களுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். பஞ்சுவான் சொன்னான், இளைய நகர அதிபதி ஒரு நாளாக காணல. எனக்கு சந்தேகம் இருக்கு. அவரை காப்பாற்ற 100 வீரர்களை அனுப்பணும். நகர அதிபதி சலிப்புடன், உனக்கு வேண்டியத பண்ணு, ஆனா என்னை தொந்தரவு செய்யாதேன்னு சொன்னார். அதற்கு பிறகு 100 வீரர்கள் குதிரையில் தயாரானார்கள். ஹான்ஷுவான் தலைமையில் நகரத்திலிருந்து புறப்பட்டார்கள். குதிரை கால் துசிகள் வானத்தில் பறந்தது. இதே சமயம் இரவு நெருங்கிவிட்டது. ஆனாலும் யங் மாஸ்டரின் படைகள் மலைப்பாதையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார்கள். கமாண்டர் வாங் சொன்னார், இங்கே ஓய்வெடுக்கலாம், நாள் முழுக்க நடந்திட்டோம். ஆனால் யங் மாஸ்டர் மறுத்தார். வேகம் முக்கியம், நாம் ஓய்வெடுத்தால் கள்ளர்கள் நம்மை தாக்கலாம்னு சொன்னார். கமாண்டர் வாங் மீண்டும் சொன்னார், வீரர்கள் களைத்துப் போயிருக்காங்க. ஆனால் யங் மாஸ்டர் கடுமையாக, போருக்குப் போகும் வீரர்கள் தைரியம் வேண்டும், சாவுக்கு முன்னாடி இந்த சோர்வு ஒன்றும் இல்லைன்னு கடுமையாக பதிலளித்தான். கமாண்டர் வாங் அதிர்ச்சியாக மௌனமாகிவிட்டான். அந்த நேரம் ஒரு வீரன் குதிரையில் வந்து சொன்னான், முன்னே 3 பாதைகள் இருக்குது. அஃபீஷியல் ரோட், மவுண்டன் ரோட், வேலி ரோட். எது போகலாம்? கமாண்டர் வாங் உடனே அஃபீஷியல் ரோடு தான், கேள்வி கேட்காதேன்னு சொன்னான். ஆனா யங் மாஸ்டர் ஒரு போர் புத்தகத்தை திறந்து பார்த்தான். காத்திரு, கள்ளர்கள் நம்ம அஃபீஷியல் ரோடுல தான் வருவோம்னு தெரிஞ்சிருக்கும். அங்கே தந்திரம் இருக்கலாம், நான் அவர்களை ஏமாற்றுவேன்னு சொன்னான். கமாண்டர் வாங் அகம்பாவத்துடன் சிரித்தான். அதே நேரம் புதரில் மறைந்திருந்த ஒரு கள்ளன் இந்த படையை பார்த்து கொண்டிருந்தான். டோட் வில்லேஜ் சொன்ன செய்தி உண்மைன்னு அவன் நம்பினான். 1000 வீரர்கள் அவர்களை அழிக்க வருகிறார்கள்னு நினைத்தான். அவன் உடனே ஓடி செய்தியை சொல்ல கிளம்பினான். சில நேரத்தில் ஃப்ளையிங் டைகர் வில்லேஜுக்கு வந்து, செய்தி உண்மை, நிறைய படைகள் வந்திருக்காங்க, அஃபீஷியல் ரோடுல வரல, அவங்க நம்ம ஊருக்கு வர்ற மாதிரி தெரியல, டோட் வில்லேஜை தாக்க போறாங்க போல. அதை கேட்ட ஒருவர், அவர்கள் நம்ம ஊருக்கு வர்ற மாதிரி தெரியல, டோட் வில்லேஜை தாக்க போறாங்க போல. மற்றொருவர் சொன்னார், டோட் வில்லேஜில் 4-5 பேர் தான் இருக்காங்க, அவர்களுக்காக இவ்வளவு படைகள் எதுக்கு? அப்போ ஃப்ளையிங் டைகர் வில்லேஜ் தலைவர் கால்ஃபியூ சிந்தித்து, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இங்கே இருந்திருந்தா நல்லா இருக்கும், என்ன நடக்கப் போகுது பார்ப்போம். பிளாக் ராக் சிட்டி படையெல்லாம் ஒரு குறுகிய பாதையில கீழே இறங்கி கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. நடுவுல ஒரு பெரிய கல்மலை 2ஆக பிரிச்ச மாதிரி இருந்தது. அதே நேரத்துல மேல கிளிஃப் ஓரம் மரங்களுக்குள்ள மறைஞ்சு சாங் டலையும் ஜூ ஷென்ஜியும் அமைதியா அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜூ ஷென்ஜி மெதுவா அவன் வில்லேஜ் மாஸ்டர் கிட்ட சொன்னான், குறைந்தது 1000 சோல்ஜர்ஸ் வராங்கன்னு. அவன் சீரியஸா அவனை பார்த்து, நாம இங்கிருந்து விட்ரா ஆகணும், இவங்க கிட்ட ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொன்னான். ஆனா சாங் டலே காமா பதில் சொன்னான், இப்போ விட்ரா ஆகிறது ஆப்ஷன் இல்ல, பிளான் பண்ணின மாதிரி ஃபைட் பண்ண போறோம்னு. அந்த நேரத்துல கல்மலை ஓரத்துல பெரிய மரக்கட்டைகள் எல்லாம் கட்டி ரெடி பண்ணி வைத்திருந்தாங்க. அவன் தொடர்ந்து சொன்னான், அவங்க வேலிக்குள்ள வரும்போது இந்த லாக்ஸ் எல்லாம் டிராப் பண்ணுவோன்னு. லின் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை இக்னேட் பண்ணுவான். ஜூ ஷென்ஜி, கின்மேன், லிங்கர் எல்லாரும் கீழே எக்ஸ்ப்ளோசிவ் பாக்ஸஸை தூக்கி எறிவாங்கன்னு. அதுக்கு பிறகு ஜூ ஷென்ஜி டவுட் கேட்குற மாதிரி கேட்டான், ஏன் ஒரு பக்கம் மட்டும் பிளாஸ்ட் பண்றோம், 2 பக்கமும் ப்ளோ பண்ணலாமேன்னு. சாங் டலை சீரியஸா சொன்னான், மனுஷன் கார்னர் ஆயிட்டா அவன் ஃபுல் பவரா ஃபைட் பண்ணுவான்னு. ஆனா எஸ்கேப் இருக்குன்னு தெரிஞ்சா அவன் உயிரோட தப்பிக்க தான் நினைப்பான், டெத் வர ஃபைட் பண்ண மாட்டான்னு. அவன் இன்னும் ஆட் பண்ணான், நம்ம மாதிரி இல்ல, அவங்களுக்கு இன்னும் ஒரு வழி இருக்குன்னு. அந்த நேரம் ஒருத்தன் வந்து, இங்கிருந்து வெளியேறணும், என்ன செய்யலான்னு கேட்டான். சாங் டலை முகம் முழுக்க வியர்வையில நனைஞ்சு, 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லான். மீண்டும் ஒருத்தன் நினைவூட்டினான், அவங்க கேவல்ரி ஆல்ரெடி ஃபயர் ரேஞ்ச் விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு. அதுக்கே சாங் டலை கத்துனான், இப்போதே செய்யின்னு. அவன் கோடாரியால ரோப்பை வெட்டின உடனே அந்த லாக்ஸ் எல்லாம் விடுபட்டு மலை மேல இருந்து கீழே விழ ஆரம்பிச்சுது. அந்த மரக்கட்டைகள் சோல்ஜர்ஸ் மேல் மோதி விழும்போது அவங்க குதிரைகளோட சேர்ந்து கீழே விழுந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. சாங் டலை உடனே லின் ஃபயர் பண்ணுன்னு ஆர்டர் கொடுத்தான். ஆனா லின் கையில் டார்ச் இருந்தும் ஒரு நொடி தயங்கினான். அவன் கைகள் நடுங்கி வியர்வை வழிய அப்படியே நிலை கொலையாம நின்றுட்டான். சாங் டலை அவன் தோள்ல கை வைத்து, இது உன் ஃபர்ஸ்ட் கில்லான்னு கேட்டான். லின் பதறி, கீழே ரொம்ப பேர் இருக்காங்கன்னு சொன்னான். அதுக்கே சாங் டலை கோபமா அவனை மரத்துக்கு எதிரா தள்ளி, நீ ஒரு முட்டாள்னு கத்துனான். அவன் மூச்சா வியர்வையோட கத்துனான், இது வார்டா, குழந்தைகள் விளையாட்டு இல்லைன்னு. வார்னா மரியாதை, நாகரிகம் எதுவும் இல்ல, நீ ஒருத்தனை கொல்லணும், இல்ல அவன் உன்னை கொல்லுவான்னு. லின் அதை கேட்டு அதிர்ச்சியா நின்றுட்டான்.
சாங்டலை டார்ச்சை அவனிடமிருந்து பிடிச்சு, இப்போ விட்டுட்டோம்னா நாம எல்லாரும் செத்துடுவோன்னு சொன்னான். அடுத்த நொடியே மேலையும் கீழையும் பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஒலிகள் கேட்க ஆரம்பிச்சது. அந்த தாக்கத்துல பெரிய கற்கள் மேல இருந்து கீழே விழ ஆரம்பிச்சது. மேல பார்த்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து திகைத்தாங்க. எக்ஸ்ப்ளோஷன் தொடர்ந்துகிட்டே இருந்தது. கற்கள் தரையில மோதிக்கிட்டே இருந்தது. அந்த நேரம் ஒருத்தன் கத்துனா, வெளியேறும் வழி பிளாக் ஆயிடுச்சேன்னு. இன்னொருத்தன் வில்லேஜ் மாஸ்டர் கிட்ட சொன்னான், சில ஹார்ஸ்மென் மட்டும் தப்பிச்சு வெளியே போயிட்டாங்கன்னு. சோல்ஜர்ஸ் எல்லாரும் பயந்துட்டு இந்த மலையில பேய் இருக்கு போலன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஒரு பெரிய பிளாஸ்ட் தரையிலிருந்து வெடிச்சது. அந்த தாக்கத்துல சில சோல்ஜர்ஸ் தீயில எரிஞ்சு வான்ல தூக்கி எறியப்பட்டாங்க. கற்கள் தொடர்ந்து விழ, தூசி புகையெல்லாம் மேல எழும்ப சிலர் பதறி ஓட ஆரம்பிச்சாங்க. ஒரு ஸ்வாட்ஸ்மேன் சோல்ஜர் கத்துனா, மலைய கடக்க ஓடுங்கன்னு. கின்மேன் அவன் கருப்பு குதிரை மேல ஏறி, நான் இவங்க எல்லாம் தடுக்கிறேன்னு சொன்னான். சாங்டலை உள்ளுக்குள்ள நினைச்சான், சிலர் சைடுக்கு தப்பிச்சாலும் இன்னும் அவங்கள தடுக்க கஷ்டம்தான்னு. ஆனாலும் கின்மேன் பிளானை ஒத்துக்கிட்டு நீ போய் தடுன்னு சொன்னான். அதே நேரம் ஜூ ஷெஞ்சியை பார்த்து, முன்னாடியே புதைச்ச எக்ஸ்ப்ளோசிவ்ஸை இக்னைட் பண்ண, அவங்கள முதல் வரிசையிலிருந்து தள்ளுன்னு சொன்னான். ஷாங் டலி லிங்கருக்கும் வாரியர் லின்னுக்கும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தொடர்ந்து எரியுங்கன்னு கட்டளையிட்டான். அந்த நேரம் கருப்பு குதிரை சத்தமா தரைய குத்திக்கிட்டு வந்தது. அது கின்மேன் தான். ஸ்வாட்ஸ்மென், ஸ்பியர்மென் எல்லாரும் அவனை கொல்ல வரும்போது அவர்களுக்கு முன்னாடி நின்றான். கின்மேன் எந்த பயமும் இல்லாம அவன் ஸ்பியரை பிடிச்சு, என் பேர் கின்மேன், இதை தாண்டி யாரும் போகக்கூடாதுன்னு எச்சரிச்சான். சோல்ஜர்ஸ் நெருங்கும்போது அவன் ஒரு பெரிய அடியால தாக்குனான். அதுல சோல்ஜர்ஸ் குதிரைகள் எல்லாம் கீழே விழுந்துச்சு. கின்மேன் தொடர்ந்து ஸ்பியரை சுழட்டிக்கிட்டு தாக்குனான். அதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவன் தைரியமா சொல்லி, நீங்க இங்க தாண்டி போக முடியாதுன்னு சொல்லி ஒரு குதிரை மேல இருந்த சோல்ஜரை நேரா மார்பிள குத்துனான். அந்த சோல்ஜர் வாயில இருந்து ரத்தம் துப்பிக்கிட்டு, கொஞ்சம் ஓய்வு கிடைச்சிருந்தா இந்த ஃபைட் வேற மாதிரி இருக்கும்னு உள்ளுக்குள்ள நினைச்சான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எக்ஸ்ப்ளோஷன்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. கற்கள் விழுந்துகிட்டே இருந்தது. சோல்ஜர்ஸ் அந்த நேரோ பாதையிலிருந்து தப்பிக்க ஓடுனாங்க. பின்னாடி இன்னொரு பிளாஸ்ட் வெடிச்சது. தப்பிங்கன்னு கத்தல் கேட்டது. சிலர் அந்த பிளாஸ்ட்டை தவிர்க்க முடியாம அதுல மாட்டிக்கிட்டு கருப்பு புகை வெளியே வந்த மாதிரி எரிஞ்சாங்க. மீதமுள்ள சோல்ஜர்ஸ் பயந்துட்டு ஓடிப்போய் யங் மாஸ்டர் கிட்ட, இங்க மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. யங் மாஸ்டர் அவன் கேரேஜிலிருந்து எழுந்து அந்த ஃபயர், எக்ஸ்ப்ளோஷன், கருப்பு புகை எல்லாம் பார்த்தான். அவன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடுறத பார்த்தான். ஆனா அவன் கையை உயர்த்தி, யாரும் ஓடக்கூடாது, இந்த லைனை தாண்டவ யாரா இருந்தாலும் செத்து போயிடுவான்னு கட்டளையிட்டான். அவன் உள்ளுக்குள்ள நினைச்சான், நான் இவ்வளவு பவர்ஃபுல், இந்த தோல்வி பேட்டில விக்டரியா மாத்துவேன்னு. ஆனா அவன் சோல்ஜர்ஸ் பயந்துட்டு இந்த மலையில பேய்கள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தாங்க. சிலர் கோபத்துல கையை குத்திக்கிட்டு, ஏன் எங்களை விடமாட்டீங்கிறேன்னு கேட்டாங்க. ஆனாலும் ஓடுறத நிறுத்தல. யங் மாஸ்டர் கோபத்துல கண்கள் விரிச்சு, நீங்க எல்லாம் செத்துட்டு போங்கன்னு கத்துனான். ஆனா யாரும் கேட்கல. அவனை கடந்து ஓடினாங்க. அந்த நேரம் அவன் கேரேஜோட சக்கரம் உடைஞ்சுது. பேலன்ஸ் போயிட்டு கேரேஜ் கீழே புரந்துச்சு.